Glory to God. இந்த ராத்திரி வேளையிலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. நீதிபதியின் நியாயாதிபதியின் நீதி உள்ள நியாய தீர்ப்பு என்கிற தலைப்பில் கர்த்தருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நியாயாதிபதியின் நீதி உள்ள நியாய தீர்ப்பு, ஜட்ஜ்மெண்ட் அப்படிங்கிற தலைப்பில் நான் உங்களோடு கர்த்தருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நான் கடந்த முறை வந்திருந்த போது இயேசுநாதர் வருகையின் அடையாளம் என்கிற தலைப்பில் உங்களோடு கூட பேசினேன். 2023 ஏசப்பா வருகையின் அடையாளத்தை குறித்து பிரசங்கித்து ஒரு செய்தியை நிறைவு செய்தேன். இந்த ராத்திரி நியாய தீர்ப்பு, ஜட்ஜ்மெண்ட், நீதி உள்ள நியாயாதிபதி நியாய தீர்ப்பு என்கிற தலைப்பில் நான் கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் நம்பினாலும் நம்பாவிட்டாலும் இயேசு வரப்போகிறார். விசுவாசித்தாலும் விசுவாசிக்காவிட்டாலும் இயேசு வரப்போகிறார். நீங்கள் ஆயத்தமாக இருந்தீர்களோ இல்லையோ இயேசு வரப்போகிறார். கிறிஸ்தவனின் நம்பிக்கை இயேசு வரப்போகிறார். கிறிஸ்தவனின் ஆசை இயேசு வரப்போகிறார். கிறிஸ்தவனின் ஆதங்கம் இயேசு வரப்போகிறார். கிறிஸ்தவனின் சுதந்திரம் இயேசு வரப்போகிறார். கிறிஸ்தவனின் எதிர்காலம் இயேசு வரப்போகிறார். கிறிஸ்தவனின் வைராக்கியம் இயேசு வரப்போகிறார். 2000 வருடங்களுக்கு முன்பதாக இயேசு வந்தது உண்மையானால், இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களில் அநேக அற்புத அடையாளங்களை செய்தது உண்மையானால், அவர் மனிதன் அல்ல என்பதற்கு அடையாளமாய் மரித்தோரை உயிரோடு எழுப்பினது உண்மையானால், அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3வது நாள் உயிர் தெழுந்தது உண்மையானால், சீசர்களை பெத்தானியா வரை அழைத்து கொண்டு போய் கரங்களை உயர்த்தி எல்லாருடைய கண்களுக்கு முன்பதாக எழுந்தருளி போனது உண்மையானால், அவர் அங்கே போய் சேர்ந்து விட்டார் என்பதற்கு அடையாளமாய் 50வது நாள் பெந்தெக்கோஸ்து நாளன்று பரிசுத்த ஆவியானவரை அனுப்பினது உண்மையானால், அந்த பரிசுத்த ஆவியானவர் கரை துறை பிழை இல்லாத மனவாட்டியை ஆயத்தப்படுத்துகிறது உண்மையானால், உங்களுக்காக எனக்காக ஒரு ராஜ்யத்தை ஆயத்தம் பண்ணுகிறது உண்மை, இவைகள் எல்லாம் உண்மையானால் நம்மை சேர்த்துக்கொள்ள மத்திய ஆகாயத்திலே இயேசு வெளிப்பட போகிறது உண்மை. ஆமென். ஹல்லேலூயா. 12 வயதில் அபிஷேகம் பெற்றேன். 6th படிக்கும் போது ஒரு அக்கா நடத்தின கூட்டங்களில் நான் அபிஷேகம் பெற்றேன். என்னுடைய 15வது வயதிலே அந்நிய பாஷை அடையாளத்தோடு கர்த்தரை அபிஷேகித்தார். 12 அபிஷேகம் பெற்றேன், மன்னித்துக் கொள்ளுங்கள். 15 நான் ஞானஸ்தானம் பெற்றேன் பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தில். என்னுடைய 17வது வயதில் +2 முடித்த நாட்களில் சற்று தடுமாற்றம். இதே சென்னை பட்டணத்தில் வைத்து ஆண்டவர் என்னை தூக்கி எடுத்தார். அதற்காக ஆண்டவரை தோற்றிருக்கிறேன். 18வது வயதில் முழு நேர ஊழியத்துக்கு வாழ்வை அர்ப்பணித்தேன். என்னுடைய பேசிக் தியாலஜி 88 90 வரை சென்னை. 90 நான் தியாலஜி முடித்த போது ஆண்டவரின் உள்ளத்தில் 2 காரியத்தை பாரப்படுத்தினார். 90 என்று சொல்வதை பார்க்கிலும் 18வது வயதில் ஊழியத்துக்கு அர்ப்பணித்த போதே 2 காரியத்தை உள்ளத்தில் பதித்து வைத்தார். ஒன்று, மனிதனையா தேவனையா, யாரை நாடி போதிக்கிறாய்? மனிதனையா பிரியப்படுத்த பார்க்கிறாய்? நீ இன்னும் மனிதனை பிரியப்படுத்துறாய் என்றால் கர்த்தருடைய ஊழியக்காரன் அல்ல. அதனால எந்த பைபிள் வாங்கினாலும் என் பைபிளை எனக்கு செக் பண்ணுங்க. முதல்ல நான் அந்த பைபிளில் குறிக்கிற வசனம் கலாத்தியர் 1:10 அதில் எழுதி வச்சிருப்பேன், திஸ் இஸ் மை மினிஸ்ட்ரி, திஸ் இஸ் மை லைஃப். இது என்னுடைய ஊழியம், இதனுடைய வாழ்க்கை என்று எழுதி வைப்பேன். எல்லா வேதாகமத்தில் நான் அப்படி செய்வேன். ஆனால் மனிதனை பிரியப்படுத்தி எங்களுக்கு பிரசங்கிக்க வேண்டிய அவசியம் இல்லை. தேவன் அதற்காக எங்களுக்கு ஊழியத்தை அழைக்கவில்லை. தேவனை பிரியப்படுத்த தேவன் எங்களை அழைத்திருக்கிறார். 2, ஒரு நாளாகிலும் ஏசப்பா வருகையில் ஒரு பகுதியை பிரசங்கம் பண்ணாம நான் நிவர்த்தி செய்வதில்லை. ரைட்? ஒரு நாளாகிலும் ஏசப்பாவுடைய வருகை பற்றி பிரசங்கம் பண்ணாங்க, நிவர்த்தி செய்கிறதில்லை. கர்த்தருக்கு தோத்திரம். அப்ப நியாயாதிபதியின் நீதி உள்ள நியாய தீர்ப்பு என்கிற செய்தி கொண்டு வரப்போகிறேன். கொஞ்சம் சிம்பிளா ஒரு ஆர்டர் சொல்லிட்டுமா? எந்த புத்தகத்தையும் படிக்காம பைபிள் அப்படி பேசுறேன். இயேசு வரப்போகிறார். ஆமென். அந்த வருகை குறித்து வேதம் சொல்லுகிறது ரகசிய வருகை. சிலருக்கு ரகசிய வருகைன்னு பைபிளில் இல்லைங்கிறாங்க. உங்க பைபிளில் இல்லாமல் இருக்கலாம், என் பைபிளில் இருக்கு. ஹலோ, ஆமா, என் பைபிளில் கட்டாயம் இருக்கு. ஏன் இல்லை? தோத்துற சிலருக்கு ரகசிய வருகை இல்லை. நோஹோ, கட்டாயம் ரகசிய வருகை உண்டு. ஏதுக்கு ரகசிய வருகை உண்டு? 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் 50க்கு பிறகு வாசித்து பாருங்கள். இதோ ஒரு ரகசியத்தை நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன், நாம் எல்லாரும் திரடைவதில்லை, கடைசி காலம் துணிக்கும். அப்பொழுது ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். இருக்கான்னு பாருங்க. இருக்குதா இல்லையா? இதோ ஒரு ரகசியத்தை அறிவிக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறது. அப்படியானால் இது ரகசிய வருகை இல்லையா? ஏன் அது ரகசியம் என்றால், தோத்திரம், கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள், பின்பு உயிரோடு நாமும் எடுத்துக் கொள்ளப்படுவோம். மின்னல் மேற்கு தோண்டி கிழக்க மரிக்கிறது போல இயேசுநாதருடைய வருகை இருக்கும். ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமைப்பொழுதிலே நாம் மறுரூபமாக்கப்படுவோம். கவனிங்க, என்ன கவனிச்சுட்டே இருங்க. ரகசிய வருகையில் ரட்சிக்கப்பட்டு பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தில் மூழ்கி ஞானஸ்நானம் பெற்று அந்நிய பாஷை அடையாளத்தோடு அபிஷேகம் பெற்று ஆவியோடும் உண்மையோடும் கர்த்தரை ஆராய்த்து கரை திரை பிழை இல்லாத அந்த மனவாட்டி சபையை அவர் எடுத்துக் கொள்வார். ஆமென். அல்லேலூயா. 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே கர்த்தர் ஆரவாரத்தோடும்
பிரதான தூண்ட சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் என்றென்றைக்கும் அவரோடு கூட இருப்போம். ஆகையால் இந்த வார்த்தைகளினாலே ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. கையை உயர்த்தி ஆண்டவருக்கு மகிமையா ஒரு அல்லேலூயா சொல்லிடலாமா? வெரி குட். கம் ஆன், லிசன் டு மீ, லிசன் டு மீ. என்னை கவனிக்க அன்போடு கேட்கிறேன். கம் ஆன், கம் ஆன், என்னை கவனிங்க. ஆண்டவர் நல்லவர். கை உயர்த்தி அல்லேலூயா சொல்லிடலாமா? ஓகே, குட் குட் குட். இயேசு வரப்போகிறார். அவர் ரகசிய வருகையிலே சபை எடுத்துக்கொள்ளப்படும். கவனிங்க, சபை எடுத்துக்கொள்ளப்படும். எடுத்துக்கொள்ளப்பட்ட சபை 7 ஆண்டுகள் மத்திய ஆகாயத்திலே கர்த்தரோடு கூட இருக்கும். கீழே என்ன நடக்கும்? இந்த அந்தி கிறிஸ்துவின் நாட்கள், அந்தி கிறிஸ்துவின் நாட்கள். ஹல்லேலூயா. the period of antichrist. 3 ஆண்டுகள் உபத்திரவ காலம், 3 ஆண்டுகள் மகா உபத்திரவ காலம். கைவிடப்பட்டவர்கள் உபாதிக்கப்படுவார்கள், யூதர்கள் உபாதிக்கப்படுவார்கள். அதை விளக்கமாய் சொன்னால் நான் நியாயத்தீர்ப்பை பிரசங்கிக்க முடியாது. ஆகிய நியாயத்தீர்ப்பை பிரசங்கிக்க நான் வேகமாய் போகிறேன். ஆக 7 வருடங்கள் கீழிலே பூமியில நியாயத்தீர்ப்பு, 7 வருடங்கள் எடுத்துக்கொள்ளப்பட்ட சபை மத்திய ஆகாயத்தில் இருக்கும். அதை குறித்து வேதம் சொல்லுகிறது. பைபிள் பாருங்க, மரணத்தில் ஆரம்பிச்சு மரணத்தில் முடியும். 2ஆம் மரணத்தில் ஆரம்பிச்சு 2ஆம் மரணத்தில் முடியும். ஆதியாகமத்தில் 2ஆம் மரணத்தை அறிமுகப்படுத்துகிறார். 2ஆம் மரணம் வெளிப்படுத்தலில் நிறைவாகிறது. ஆதாமை பார்த்து சொன்னார், நீ பாவம் செய்கிற நாளில் சாகவே சாவா என்று சொன்னார். வெளிப்படுத்தல் 21:8 வாசிக்கிறோம், பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் 2ஆம் மரணமாகிய அக்கினியும் கந்தகம் என்ற கடலில் பங்கு பெறுவார்கள். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நல்ல கவனிங்க. ஒரு கல்யாணத்தில் பைபிள் ஆரம்பிச்சது. கவனிங்க, மேரேஜில் தான் பைபிளே ஆரம்பிக்குது. லிசன் டு மீ. ஆண்டவர் ஏற்படுத்தின ஆதாமும் ஏவாளையும் கல்யாணம் பண்ணி வச்சார். கல்யாணத்தில் தான் பைபிளே ஆரம்பிக்குது. பைபிள் எப்படி முடிகிறது? வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரத்தில் ஆட்டுக்குட்டியாருடைய கல்யாணம் வந்தது. மனைவி தன்னை ஆயத்தப்படுத்தினாள் என்று சொல்ல கேட்டேன். சுத்தமும் பிரகாசமான மெல்லிய வஸ்திரம் தரித்துக் கொள்ளும்படி அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களின் நீதிகளே. அல்லேலூயா. வெளிப்பாட்டுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசம் இருக்கும். அல்லேலூயா. ரொம்ப ஒற்றுமை இருக்கும். பார்க்கலாம், 2 தொடர்புள்ளதாக இருக்கும். அதிகாகமும் வெளிப்படுத்துகிற விசேஷம். ஓகே, என்னை கவனிக்க அன்போடு கேட்கிறேன். கர்த்தருக்கு தோத்திரம். லிசன் டு மீ. அப்போ எடுத்துக்கொள்ளப்பட்ட சபை மத்தியாகத்தில் இருக்குமா? அதற்கு பிற்பாடு 7 ஆண்டுகள் கழித்து தேவன் பரிசுத்தவான்களோடு கூட வருவார். ரகசிய வருகையில் தூதரோடு வருவார். சபை எடுத்துக்கொள்ளப்படும். பகிரங்க வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட்ட பரிசுத்தவான்கள். அப்பொழுது தோத்திரம் ஒரு யுத்தம் நடக்கும். தோத்திரம் இந்த யுத்தத்திலே தேவன் தேவ ஜனங்கள் எல்லாரும் கூடிக்கொள்வார்கள். இங்கே அந்தி கிறிஸ்து சாத்தான் கள்ள தீர்க்கதரிசி சேர்ந்து கொள்ளுவான். சேர்ந்து அர்மகதோன் என்கிற பள்ளத்தாக்கில் யுத்தம் நடக்கும். அது அர்மகதோன் யுத்தம். அந்த யுத்தத்தில் தேவனும் தேவ ஜனங்களும் ஜெயிப்பார்கள். சாத்தான் தோற்கடிக்கப்படுவான். சாத்தான் 1000 வருஷம் அல்லேலூயா பாதாளத்தில் கட்டப்படுவான். பாதாள வேற, தோத்திரம் நரகம் வேற, பரதேசு வேற, பரலோகம் வேற. நல்லா புரிஞ்சுடுங்க. இன்னைக்கு யாரும் டைரக்டா நரகத்துக்கு போகல, இன்னைக்கு யாரும் டைரக்டா பரலோகத்துக்கு போகல. ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் இளைப்பாறுதலுக்காக பரதேசியிலும், ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத பிள்ளைகள் பாதாளத்திலும் இருக்கிறார்கள். இது வேதம் சொல்லுகிற ஒழுங்கு. சிலர் பரலோகத்துக்கு போயிட்டு வந்தேங்காக, டீ காஃபிலாம் குடிச்சேங்காக, கேக்லாம் சாப்பிட்டாகலாம். ஹலோ ஹலோ, எனக்கு ஒன்னே ஒன்று மட்டும்தான் அந்த பெருசு போயிட்டு வரல. அந்த பெருசு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கு நினைக்கிறேன். டாய்லெட்டுக்கு மட்டும்தான் போயிட்டு வரல பரலோகத்துக்கு. ஏன் இந்த டூ போட்டுக்கிட்டு இருக்க? பைபிளில் தான் ஒருத்தர் போகலன்னு போட்டிருக்க. இவர் அங்கே சும்மா இங்கே இருந்து ஏமா விலங்குல என்ன பேசுறது உங்களுக்கு? இங்கே இருந்து மூர் மார்க்கெட் போயிட்டு வர மாதிரி கதை விட்டுட்டு இருக்காரு. இவர் போனாராம், அங்கே டீ சாப்பிட்டாராம், காப்பி குடிச்சாராம், அந்த தேவதூதர் ரெக்கையெல்லாம் கூப்பிட்டு வந்தாராம். டூப்புன்னா அந்த பெருசு ஒன்னா நம்பர் டூ போட்டுக்கிட்டு இருக்கு. இம்மா வேதத்தை புரட்டி பேசினா அவன் கள்ள போதகன், வேத புரட்டன். ஒரு எழுத்தை உறுப்பையை மாற்றி பேசுறதுக்கு யாருக்கும் அதிகாரம் இல்லை. குறைச்சா ஜீவ புஸ்தகத்தில் பங்கு எடுத்துருவார். கூட்டி பேசினா வாதை அவர் கூட்டிடுவார். அநியாயத்தினால சத்தியத்தை அடக்கி வைக்க கூடாது. கர்த்தருக்கு தோத்திரம். இப்போ வெள்ளை சிங்காசன நியாயத்தீர்ப்பு, இதுதான் நம்ம வாசித்த வேத பகுதி. ஆமென். இப்போ சாத்தான் அக்கினி கடல்ல தள்ளப்படுகிறான். நரகம் உங்களுக்காக எனக்காக நியமிக்கப்பட்டது அல்ல. பிசாசுக்கும் அவன் தூதனுக்கும் ஏற்படுத்தப்பட்டதே நரகம். கவனிங்கள், பிசாசுக்கும் அவன் தூதனுக்கும் ஏற்படுத்தப்பட்டது நரகம். இப்போ சாத்தான் அக்கினி கடல்ல தள்ளப்படுவான். இப்போ ஆண்டவர் பூமியை நியாயந்திருக்க போகிறார். ஒரு மெய்ப்பன் வெள்ளாட்டையும் செம்மறியாட்டையும் 2ஆய் பிரிக்கிறது போல, வலது பக்கம் இடது பக்கம் பிரிக்கிறது போல ஆண்டவர் தோத்தர் தம்முடைய ஜனங்களை அவர் நியாயந்திருக்க போகிறார். கையை உயர்த்தி ஒரு அல்லையிலே சொல்லுங்களேன். நியாயத்தீர்ப்புக்கு தப்பிக்கொள்ள முடியாது. கவனிங்க, இந்த பிரபாகரனும் வரணும். ஹலோ,
கவனிங்க, இந்த வீரப்பனும் வரணும். கேட்டீங்களா? அவர் வெள்ளை சிங்காசனத்தில் இருக்கும்போது இயேசுநாதரை நியாயந்திருத்த பொந்தி பிலாத்தும் வருவான், ஏரோதும் வருவான். கேட்டீங்களா? பிரசங்கம் பண்ண நானும் வரணும், நீங்களும் வரணும். நியாய தீர்ப்புக்கு ஒருத்தரும் தப்பிக்கிட முடியாது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல மாட்டேங்க? நியாய தீர்ப்பு ரொம்ப பயங்கரமா இருக்கும். நியாய தீர்ப்புக்கு யாருமே தப்பித்துக் கொள்ள முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் கர்த்தருக்கு முன்னால வருவாங்க. இப்போ அவர் பூமியை நியாயந்திருக்க போகிறார். பைபிள் 1-2 வசனங்களை வாசிக்கலாமா? சங்கீதம் 96:13, 98:19. வெளிச்சத்தில் வெளிச்சம் காணப்போகிறோம். அவற்றில் உள்ள வெளிச்சத்தின் பிரசித்தம் நமக்கு வசனத்தின் பிரசித்தம் வெளிச்சம் தந்து பேதைகளை என்ன செய்யும்? உணர்வுள்ளவர்களாய் மாற்றும். வேத வெளிச்சத்தெல்லாம் கடந்து போகலாம். வாசிக்கலாம். அவர் வருகிறார். அவர் பூமியை நியாயந்தீர்க்க வருகிறார். அவர் பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை சத்தியத்தோடும் நியாயந்தீர்ப்பார். எப்படி சொல்லுங்க? பூமியை நீதியோடும் ஜனங்களை சத்தியத்தோடும் அவர் நியாயந்திருப்பார். ஓகே, 98:19 வாசியுங்கள். 98:9 வாசியுங்கள். அவர் பூமியை நியாயந்தீர்க்க வருகிறார். பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை நிதானத்தோடும் அவர் நியாயந்திருப்பார். ஆண்டவர் பூமியை அவர் நியாயந்திருக்க போகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நியாயத்தீர்ப்புல ஒருத்தரும் தப்பிக்கிட முடியாதுமா. நீதிமொழிகள் 2 வசனம் இருக்கு. அதாவது 11:4, 10:2 வாசித்து பாருங்கள். 11:4, 10:2 வாசிப்பார்கள். கோபாக்கினி நாளில் ஐஸ்வர்யம் உதவாது, நீதியோ மரணத்துக்கு தப்புவிக்கும். அந்த கோபாக்கி நாள் என்றால் நியாய தீர்ப்பு நாள். கவனிங்க, அந்த கோபாக்கினி நாளில், நியாய தீர்ப்பு நாளில் ஐஸ்வர்யம் உதவாது. பணம், நகை, நட்டு, போல்டு, ஸ்க்ரூ எல்லாம் உதவாதுமா. கவனிங்க, கோபாக்கி நாளில் தங்கள் பொன்னையும் வெளியும் தெருவில் எரிஞ்சிருவாங்களாம். ஏமா கைவிடப்பட்டு பொண்ணை தெருவில் எரிகிறதோட என் தங்கம் இப்போ அவ்வளோத்தையும் கலத்தி உன் பிள்ளைகளை உருப்படியாக கட்டி நல்லா படிக்க வச்சு இருங்க. இதெல்லாம் நீங்கள் கலத்தி ஒரு நாள் எரிய வேண்டிய நாட்டில் வருது. கைவிடப்பட்டீங்கன்னா இந்த நகை, நட்டு, போல்டு, ஸ்க்ரூ ஒன்றும் உதவாது. பைபிளில் போட்டிருக்கு. நியாய தீர்ப்பு நாளில் ஐஸ்வர்யம் ஒன்றுக்கும் உதவாது, நீதியோ மரணத்துக்கு தப்புவிக்கும். மரணம் என்றால் நரகம், நீதி என்றால் இயேசு, நீதி என்றால் ரட்சிப்பு, நீதி என்றால் அபிஷேகம். ஆமென். நீதியோ, இயேசுவோ, ரட்சிப்போ, அபிஷேகத்தோ நரகமாகிய மரணத்திற்கு தப்புவிக்கும். ஆமென் சொல்லுங்க. அந்த 10ஆம் அதிகாரம் 2வது வசனம் வாசிங்க. சாப்டர் 10 verse 2 வாசிக்கிறீங்களா? 11:4 வாசிங்க. 11 verse 4. அநியாயத்தின் திரவியங்கள் அப்படின்னா லஞ்சத்துக்கு வாங்கினது, கள்ளத்தனமா சம்பாத்தியம் பண்ணது, அநியாயத்தின் திரவியங்கள் ஒன்றுக்கும் உதவாது. அது எந்த பணமா இருந்தாலும் நீதியோ மரணத்திற்கு தப்புவிக்கும். நியாய தீர்ப்புக்கு தப்பித்துக் கொள்கிறது என்ன தெரியுமா? நீதி. ஆனால்தான் இயேசு சொன்னார், seek first the kingdom of God. முதல்ல தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள். ஆமென். அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூடுதலாய் கொடுக்கப்படும். நரகத்துக்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வைக்கிறது நீதி. ஓகே, என்ன கவனிக்க அன்போடு கேட்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பேசிட்டே போலாம், உள்ள அப்படி கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு இருக்கலாமா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இப்ப ஆண்டவர் நியாயம் தீர்க்க நம்ம இந்த வாசித்த வசனம் இருக்கு பாத்தீங்களா? அந்த 20ஆம் அதிகாரம், வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரத்திலே புஸ்தகங்கள் திறக்கப்பட்டதுன்னு இருக்கா பாருங்க. புஸ்தகங்கள் வாசிங்க. மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. இது ஒருமையில போட்டிருக்கா பன்மையில போட்டிருக்கா? ஏமா சொல்லுங்க, ஒருமையில போட்டிருக்கா பன்மையில போட்டிருக்கா? புத்தகம் அப்படின்னா சிங்குலர் இல்லையா? புஸ்தகங்கள் அப்படின்னா ப்ளூரல். அப்ப நியாய தீர்ப்புக்கு ஆண்டவர் 3 புத்தகத்தை பயன்படுத்த போகிறார். கவனமா கேளுங்க. 3 புத்தகத்தை அவர் பயன்படுத்த போகிறார் நியாய தீர்ப்புல. அவருக்கு முன்னால புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. வெள்ளை சிங்காசனத்திலே அவருக்கு முன்னால போய் நிற்கிறாங்க. தோத்திர இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள், ஏற்றுக்கொள்ளாதவர்கள், ஊழியர்கள், விசுவாசிகள், பெரியவர்கள், சிறியவர்கள், அப்படி போட்டிருக்கு. எல்லாரும் நிற்பாங்க. புஸ்தகங்கள் திறக்கப்படும். புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறபடி நியாயம் தீர்க்க போகிறார். முதலாவது புஸ்தகம் என்ன வாசிப்பீங்களா? யோவான் 12ஆம் அதிகாரம் 47, 48 வாசிங்க. ஜான் சாப்டர் 12 verse 47 and 48. ஒருவன் என் வார்த்தைகளை கேட்டும் விசுவாசியாமற் போனால் அவனை நான் நியாயம் தீர்ப்பதில்லை. நான் உலகத்தை நியாயம் தீர்க்க வராமல் உலகத்தை ரட்சிக்க வந்தேன். 48. என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நான் நியாயம் தீர்க்கிறது ஒன்று இருக்கிறது. என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயம் தீர்க்கிறது ஒன்று இருக்கிறது. நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயம் தீர்க்கும். அப்ப எதை கொண்டு நியாயம் தீர்க்க போகிறார்? எல்லாரும் சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்கம்மா. எதை கொண்டு நியாயம் தீர்க்க போகிறார்?
வசனத்தை கொண்டு அவர் 5:46 இருந்து வாசித்து பாருங்க. 46 கூட வாசிங்க பார்க்கலாம். என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனும் இருளில் இராதபடிக்கு ஒளியிலே இருக்கிறான் அப்படின்னு ஆரம்பிச்சு கடைசியில் எப்படி முடியுது? வசனத்தை கொண்டு அவர் நியாயம் தீர்க்க போகிறார். நீங்க தெசலோனிக்க சபைக்கு வாசிக்கும் போது அங்க எழுதியிருக்கிறது யாருக்கு நியாயம் தீர்ப்பா? அங்க ஓகே எடுத்து வாசிக்க முடியுமா? அந்த தெசலோனிக்க எழுதியிருக்கிறது தேவனை அறியாதவர்களுக்கும் இந்த வசனத்துக்கு கீழ்ப்படியாதவர்களுக்கும் நீதி உள்ள ஆக்கினை செலுத்தும்படி அவர் வருகிறார் என்கிற வார்த்தை இருக்கிறது. எடுத்து வாசிக்க முடியுமா சகோதரி? எடுத்தீங்களா? ஆமென். 2 தெசலோனிக்கர் 1 அதிகாரம்ல 7ஆம் வசனம்ல the second Thessalonians chapter 1 verse 7 தேவனை அறியாதவர்களுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாத நீதி உள்ள ஆக்கினை செலுத்தும்படி கர்த்தராகிய இயேசு தம்முடைய வல்லமையான தூதரோடும் ஜாலி தருகிற அக்கினியோடு வானத்திலிருந்து வெளிப்படும்போது அப்படி ஆகும். எதற்கு இயேசு வரப்போகிறார்? தேவனை அறியாதவர்களுக்கு. இரண்டாவது, இந்த சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களுக்கு. சுவிசேஷம் என்றால் இந்த வேர்ட் ஆஃப் காட், கர்த்தருடைய வார்த்தை. அப்ப நல்ல கவனிங்க, எதை கொண்டு நியாயம் தீர்க்க போகிறார்? வசன புஸ்தகங்கள் திறக்கப்படும். இந்த வசனத்தின்படி ரட்சிக்கப்பட்டியா? இந்த வசனத்தினுடைய ஞானஸ்தானம் பற்றியா? இந்த வசனத்தினுடைய அபிஷேகம் பற்றியா? இந்த வசனத்தினுடைய பரிசுத்தமானியா? வசனத்தினுடைய காணிக்கை கொடுத்தியா? வசனத்தினுடைய தசமபா கொடுத்தியா? எல்லாம் அங்கே தான் இருக்கீங்களா? ரெட்டிப்பான கணம், டபுள் ஹானர் ஊழியக்காரனுக்கு இருக்க. நீ ஊழியக்காரனை மரியாதையை கனம் பண்ணினியா? வசனத்தின்படி நியாயம் தீர்க்க போகிறார் பிரதர். பாருங்க, வக்கீல் வாதாடுவாங்க. அவங்க வக்கீலும் சில புஸ்தகம் வச்சிருப்பாங்க, அதெல்லாம் எடுத்து வச்சு அவங்க வாதாடுவாங்க. ஆனா ஜட்ஜிட்ட ஒரு புஸ்தகம் இருக்கு, சட்ட புத்தகம் இருக்கு. அவருக்கு ஈப்பிக்கோ இன்ன குற்றத்தின்படி இன்ன தண்டனைக்கு என்ன கொடுக்கலான்னு அவர்கிட்ட ஒரு புக் இருக்கு. அதை திருப்பி பார்த்து அவர் அந்தந்த சட்டத்தின்படி நியாயந்திருப்பார். நம் வசனத்தின்படி கர்த்தர் நியாயந்திருக்க போகிறார். எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகம் வருது. வெளிநாட்டில் நடந்த உண்மை சம்பவம். கவனிங்க, வெளிநாட்டில் நடந்த உண்மை சம்பவம். ஒரு ஊர் கலவரத்திலே ஒருவன் மரித்து போகிறான். ஓகே, அதில் அநேகர் சிறை கைதியாய் மாட்டிக்கொண்டார்கள். அதில் நிறைய பேர் வெளியே வந்துட்டாங்க. ஒரே ஒரு பையன் மாத்திரம் அக்யூஸ்ன்னு சொல்லி அவனை உள்ளே வச்சுட்டாங்க. அவனுக்கு ஆயுள் தண்டனை போட்டு உள்ளே வச்சுட்டாங்க. ஆனால் குடும்பத்தார் சார்பாக, ஊர் சார்பாக எல்லாரும் சேர்ந்து கவர்னருக்கு ஒரு மனு கொடுத்தாங்க. ஐயா, நடந்த உண்மை என்ன? அந்த கலவரத்தில் மரித்தவன் அவன் என்னென்ன கிரிமினல் வழக்குகள் அவன் மேலே இருக்கிறது, அவன் குற்றவாளி. எல்லாரும் சேர்ந்து தான் தண்டித்தோம். இந்த பையன் ரொம்ப நல்லவன், ஆகினால நீங்கள் அவனை எப்படியாவது விட்டுருங்க, அவனை வெளியே விட்டுருங்க அப்படின்னு சொல்லி கவர்னருக்கு ஒரு மனு கொடுத்தாங்க. அந்த கவர்னர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஒரு மனிதன். அவர் சொன்ன, நம்ம பைபிளில் போட்டிருக்குல்ல, அதாவது குற்றவாளியை நீதிமான மாற்றக்கூடாது, நீதிமான குற்றவாளியாக மாற்றாது, தேவனுக்கு பிடிக்காத காரியம். ஆகினால அவர் ஒரு காரியத்தை செய்தார். அவர் யாருடைய உதவி இல்லாமல், தனக்கு பாதுகாப்பு இல்லாமல் நேராக ஜெயிலுக்கு போனார். ஜெயிலுக்கு போகும்போது எப்படி போனார்? ஒரு போதகரை போல போனார். போதகரை போல நல்ல அழகான வஸ்திரம் தரித்து கையில் ஒரு பைபிளை ஏந்தி போனார். ஆனால் அந்த பைபிளுக்குள்ள அவனுக்கு ஒரு விடுதலை பத்திரத்தை வைத்திருந்தார். ஆனால் அவனை செக் பண்ண விரும்பினார். இவன் உண்மையான குற்றவாளியா இல்லையா என்று அறிய விரும்பினார். நான் ஒரு செய்தியில் நான் அறிந்ததை நான் உங்களுக்கு பேசுகிறேன், கவனிங்க. ஓகே, அந்த ஜெயிலிட்டு போய் சொன்னார், தன்னுடைய ஐடி கார்டை காட்டினார். சீக்ரெட், நீ இதை வெளியே சொல்ல வேண்டாம், ஓகே? அதனால் எனக்கு எந்த பாதுகாப்பும் தரக்கூடாது. நீங்கள் வந்திருக்கவங்க யாரும் நான் ஒரு கவர்னர் என்பதை தெரியப்படுத்தக்கூடாது. நான் கரெக்டாக அந்த செல்லில் போய் அந்த நபரை நான் மீட் பண்ண விரும்புகிறேன். அதை மட்டும் எனக்கு உதவி செய்யுங்க. அவனை டோரை திறந்து விட வேண்டாம், வெளியே நின்று நான் அவன்கிட்ட பேச விரும்புகிறேன், ஓகே? ஏன்னா வெளிநாடுகளிலும் சரி, இந்தியாவிலும் ஒரு குறிப்பிட்ட கால வரையிலும் ஊழியர்கள் லைசன்ஸ் வாங்கி சிறைச்சாலைக்குள்ளே போய் ஊழியம் செய்தார்கள். இன்றைக்கும் சிலருக்கு லைசன்ஸ் உண்டு. மதுரையிலலாம் சாம்பிள்னு ஒரு பாஸ்டர் இருந்தார். அவர் போய் ஜெயிலில் போய் ஊழியம் செய்யலாம் போவார். குறிப்பிட்ட காலம் வரையிலும் அனுமதி இருந்தது. ஏன்னா அவர்களை திருத்துகிறதற்காக. வெளிநாட்டில் இன்றைக்கும் உண்டு. நான் போன மாதத்தில் நான் பெருவில் தென் அமெரிக்க நாட்டில் இருந்தபோது ஒரு பெரிய பாஸ்டரை பார்த்தேன். வித்தியாசமான பேட்ஜ் வச்சுருந்தார். அப்போ அவரை என்னன்னு கேட்டபோது அவர் சொன்னார், நான் அரசு எனக்கு அங்கீகாரம் தந்திருக்கிறது, நான் சிறைச்சாலை போய் ஊழியம் செய்கிறேன், மாதம் ஒரு முறை போய் நான் அவர்களுக்கு ஒரு சாப்பாடு கொடுக்குறேன், சில உதவிகளை செய்கிறேன், ஊழியம் செய்கிறேன், அரசு என்னை அங்கீகரித்திருக்கிறது, நான் அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நபர் என்று தன்னை குறித்து சொன்னார். அவர் அந்த கோட்டில் அந்த வித்தியாசமான பேட்ஜ் வச்சுருந்தார். நான் கேட்டபோது அவர் சொன்னார், அப்படி இவர் ஊழியக்காரர் மாதிரி போய் அந்த பைபிளை நீட்டி அவன்கிட்ட பேரை கூப்பிட்டு சொன்னார், தம்பி குட் நியூஸ் இருக்கு, ஏற்றுக்க அப்படின்னார். அவன் அப்படி சொன்னான், திரும்பி பார்த்து சொன்னான், கிறிஸ்தவ போதகனை இங்கே வந்துட்டியா, வேண்டாம், உனக்கு உன்னுடைய வேதம் எனக்கு வேண்டாம், விட்டுரு, நான் இப்படி சாக விரும்புகிறேன். அவர் கெஞ்சினார், தம்பி ரிக்வெஸ்ட் பண்ணுறேன், இதை வாங்கிக்க, உனக்கு உள்ள குட் நியூஸ் இருக்குது, உன்னை விடுதலையாகத்தான் இயேசு வந்தார்.
காஸ்பல் அறிவிச்சு பைபிளை எவ்வளவோ கொடுக்க முயற்சி பண்ணினார், எவ்வளவோ கொடுக்க முயற்சி பண்ணார். அவன் அதை ஏற்றுக்கிடவே இல்லை. நான் சொன்னேன், அவனை ஏற்றுக்கிட மாட்டேன், ஐ எம் நாட் அக்செப்ட். நீ போயிரு, எனக்கு வேண்டாம், உன்னுடைய பைபிளும் வேண்டாம், இந்த பைபிளோட விடுதலை வேண்டான்ட்டான். அவருக்கு புரிந்து விட்டது, மக்கள் சொல்றது போய், இவன் சரியான கொலை குற்றவாளி, இவனை விடக்கூடாது, இவனுக்கு மரண தண்டனை விதிக்க வேண்டும் என்று அவர் தீர்மானம் பண்ணிவிட்டார். போகும்போது ஜெயிலர்கிட்ட காட்டினார், இவன் இந்த பைபிளை வாங்கியிருந்தான்னா இதை பார்த்தியா, இன்றைக்கே அவன் விடுதலையாகி போயிருக்கலாம், நான் எல்லாம் டைப் பண்ணி தான் கொண்டு வந்தேன், சைன் பண்ணி தான் கொண்டு வந்தேன், இவன் ஏற்றுக்கொள்ளவில்லை, இவனை ரொம்ப கவனமாக வச்சுடுங்க, இவன் மோசமான குற்றவாளின்னு சொல்லி போய்விட்டார். மறுபடியும் அரசு சார்பாக அவர் சில காரியங்களை வைத்து அவனுக்கு ஆயுள் தண்டனை மரண தண்டனமாக மாறிற்று. வீட்டில் பெற்றோர்லாம் சொல்லி பார்த்தாங்க, மறுபடியும் கருணை மனு கொடுத்து பார்த்தாங்க, ஒன்றும் கிடைக்கல. கடைசியாக அவனுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்ட அன்று அவன் அந்த கூண்டில் நின்று கொண்டிருக்கிறான். கடைசி அது பேச விரும்புகிறான் என்று கேட்டபோது அவன் ஒன்று பதிவு செய்தானா. என்ன சொன்னான் தெரியுமா? நான் செய்த குற்றத்திற்காக நான் சாகலை, ஆனால் எனக்கு நேராக ஒரு நற்செய்தி வந்துச்சு, நான் அந்த விடுதலையை ஏற்றுக்கொள்ளாததினால் இப்போ நான் சாகிறேன். எனக்கு நேராக கவர்னர் அன்றைக்கு ஒரு விடுதலை கொண்டு வந்திருந்தார், நான் போதகர் என்று எண்ணி நான் அதை அலட்சியம் பண்ணதனால், விடுதலை பத்திரத்தை வாங்காதனால் மறிக்கிறேன், இந்த மரணத்துக்கு நான் தான் காரணம் என்று செத்தான். யாருக்கு நியாய தீர்ப்பு தெரியுமா? அந்த வசனத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு. அது பின்னால் நான் அதை பதிவு செய்கிறேன். அப்போ ஆண்டவர் முதல்ல எதை கொண்டு நியாயத்திற்க போகிறார்? வசனத்தை கொண்டு. அந்த வசனமே உங்களை என்ன செய்யும்? நியாயம் தீர்க்கும். அப்படித்தானே போட்டிருக்கிறது. ரெண்டாவது வாசிக்க அன்போடு கேட்கிறேன், அல்லது வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரம் அதனுடைய 8ஆம் வசனத்தை வாசிங்கள். ரெவலேஷன் சாப்டர் 13 verse 8. உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியினுடைய ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டிராத பூமியின் குடிகள் யாவரும் அதை வணங்குவார்கள். பூமியின் குடிகள் யாவரும் ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டிராத. அப்ப இன்னொரு புஸ்தகம் இருக்கு சொல்லுங்க, ஜீவ புஸ்தகம். அந்த 20:15 வாசிங்க, 20:15 வாசிங்க. வெளிப்படுத்தல் 20:13 வாசிங்க, 20:15 வாசிங்க. ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான். அப்ப the book of life, number 1 the book of Bible, number 2 the book of life, ஜீவ புஸ்தகம். இந்த உலகத்தில் நிறைய இடத்துல பெயர் பதிவு செய்திருக்கு. பார்த்தீங்கன்னா, ஒரு வாகனம் வாங்குறீங்க, உங்க பெயர் பதிவு செய்கிறாங்க. வீட்டில் கரண்ட் வாங்குறாங்க, பெயர் பதிவு செய்கிறீங்க. ரைட், பேங்க்ல அக்கௌண்ட் வைக்கிறீங்க, பெயர் பதிவு செய்கிறாங்க. ஆதார் கார்டுக்கு, பேன் கார்டுக்கு. இன்னைக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்கு. பெயரை பதிவு செய்ய உலகத்தில் எத்தனையோ இடங்கள் உங்கள் பெயர் பதிவு செய்யப்பட்டிருக்க. பரலோகத்தில் உங்கள் பெயர் பதிவு செய்யப்பட்டிருக்கிறதா? ஒரு கல்லூரியில் படிக்கிறீங்க, பெயர் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு பள்ளிக்கூடத்தில் படிக்கிறீங்க, பெயர் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க, உங்கள் பெயர் பதிவு செய்யப்பட்டிருக்கு. உங்கள் பெயர் பதிவு செய்யப்படாமல் நீங்கள் சம்பளம் வாங்க முடியாது. உங்கள் பெயர் பதிவு செய்யாமல் ப்ரமோஷன் இல்லை. உங்கள் பெயர் பதிவு செய்யாமல் உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் இல்லை. ஹலோ, உங்கள் வாழ்வில் இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு எங்கே ஒரு இடத்துல உங்கள் பெயர் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பிறந்தா பெயர் பதிவு செய்யணும், செத்தா பெயர் பதிவு செய்யணும். இந்த உலகத்தில் பல இடங்களிலே பெயர் பதிவு செய்திருக்கீங்களே, உங்களுடைய பெயர் பரலோகத்திலே ஜீவ புஸ்தகத்திலே பெயர் பதிவு செய்யப்பட்டிருக்கிறதா? பதிவு செய்யப்பட வேண்டுமானால், ஒன்று, மனம் திரும்பி இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். 2, பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தில் மூழ்கி ஞானஸ்நானம் பெற்று தேவனோடு உடன்படிக்கப்பட வேண்டும். 3வது, அந்நிய பாஷை அடையாளத்தோடு பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு கரை திரை பிழை இல்லாத பரிசுத்தமான வாழ்க்கை வாழும்போது ரட்சிக்கப்பட்ட உடனே பரலோகத்தில் ஜீவ புஸ்தகத்தில் உங்கள் பெயர் எழுதப்படுகிறது. அல்லேலூயா. சின்ன வயசுல எங்களுக்கு பாட்டு சொல்லி கொடுத்தாங்க, இயேசு தங்க பேனாவை என்று எடுத்தாரே, என் பெயரை அங்கே எழுத அப்படின்னு சொல்லி சின்ன வயசுல அந்த நித்திய ஜீவனை குறித்த நம்பிக்கை ஊட்டின பாடல்கள் எனக்கு இன்றைக்கு ஞாபகம் இருக்கிறது. ஒன்று, ஜீவ புஸ்தகத்தில் பெயர் இருக்கணும். அல்லேலூயா. ஒரு போதகர் ஒரு சம்பவத்தை சொன்னார். அவர் ஒரு மிலிட்டரி கமாண்டர், ரிட்டையர்ட். அவர் ரட்சிக்கப்படவில்லை, மனைவி ரட்சிக்கப்பட்டு ஆவிக்குரிய சபைக்கு வந்தாங்க. கவனமாக கேளுங்க, சில உண்மை சம்பவம் இது. ஒரு பெரிய பரிசுத்தவான் பதிவு செய்தது. என்னுடைய திருச்சபைக்கு அந்த தேவ மனிதன் வந்தபோது அந்த சம்பவத்தை பதிவு செய்தார். அவர் நம்ம ஜெய்ஜாண்டி ஃபிகர், நம்ம பெருசாக மீசை வச்சிருப்பார். சிலர் பார்த்துருக்கீங்களா, அந்த மீசெல்லாம் ஸ்கூட்டர் ஹேண்ட்பார் மாதிரி வச்சுருப்பாங்க. ஹலோ, இங்கே பந்து மாதிரி உருட்டி வச்சுருப்பாங்க. அப்படி ஆள். ஒரே நேரம் 2 சிகரெட்டு குடிப்பாரான். வீட்டில் மினி பார் வச்சுருப்பாரான். எப்போ பார்த்தாலும் ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிளை கூப்பிட்டு வச்சு தண்ணி அடிப்பாரான். எப்படி இருக்கும்? ஆனால் அந்த அம்மா சர்ச்சுக்கு போவாங்க. சர்ச்சைக்கு போகிறதுக்கு தடை இல்லை, காணிக்க தசமாக கொடுக்க தடை இல்லை, வீட்டு கூட்டம் நடத்த தடை இல்லை. அவருடைய கண்டிஷன் என்ன? உன் பாஸ்டர் என்கிட்ட பேசக்கூடாது. அன்னையே நான் உன்னை ஸ்டாப் பண்ணிடுவேன். மரியாதை வந்தோம்னா உன்னை பார்த்து ஜோம் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும், ஏன்ட்ட அவன் பேசக்கூடாது. இப்படி போயிட்டு இருக்கு. ஆள் ஜெய்சாண்டி பிகர். இந்த அம்மா ஜோம் பண்ணுவாங்களா, ஆண்டவரே இந்த காண்டாமிருகத்தை ரட்சிக்கப்படாதா அப்படின்னு.
ஆண்டவரே ரட்சிக்கப்படாத எவனெல்லாமோ ரட்சிக்கிறேன், இந்த காண்டாமிருகத்தொன்னு ரட்சிக்கப்படாத ஐயா அப்படின்னு ஜெபம் பண்ணிகிட்டே இருப்பாங்களா. பிள்ளைகள்லாம் திருமணமாக இது வெல் செட்டில். ஒரு நாள் அதிகாலையில் 3 மணிக்கு நல்ல 2 பேரும் நல்ல நித்திரை பண்ணிட்டு இருக்காங்க. திடீர்னு சத்தம் கேட்குது. அப்படி இவர் புலம்புறாரு. நம்ம அப்படி முழிச்சு பார்க்க, என்ன தலைவர் புலம்பிட்டு இருக்காரு அப்படின்னு பார்த்தா என்ன புலம்பி இருக்காருன்னா ஊன்னு அழுதுருக்காரு. குழந்தை மாதிரி அழுதுட்டு, எனக்கு பரலோகத்தில் இடம் இல்லை, நரகத்தில் இடம் இல்லை ஊன்னு இருக்காரு. என்ன பரலோகத்தில் இடம் இல்லை, என்ன என்ன என்னாச்சுன்னா மனைவிட்ட சொல்லிருக்காரு, எனக்கு பரலோகத்தில் இடம் இல்லை, நரகத்தில் இடம் இல்லை ஊன்னு இருக்காரு. புரிஞ்சு போச்சு, காண்டாமிருகத்தை ஆண்டவர் கை வச்சிருக்காரு போல தெரியுது. தம்பி ஒன்றும் இல்லை, படுத்துருங்க, தூங்கிருங்க, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, பயமாக இருக்குது அப்படின்னு புலம்பிக்கிட்டே இருக்கார். அம்மா சொன்னாங்க, ஐயா வந்து சர்ச்சில் காலையில் டெய்லி 5 மணிக்கு மார்னிங் டிவோஷனில் சர்ச்சில் ஐயா இருப்பாங்க, நீங்கள் சர்ச் போயிருங்க, ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு. இவருக்கு தூக்கமும் வரல, மனைவி தூங்கிட்டாங்க. காலையில் 4:45 சர்ச்சுக்கு போயிட்டார் வாசலுக்கு. ஆமாம், பாஸ்டர் உள்ளோடி ரூம்குள்ளோடி வந்து 5 மணிக்கு கதவை தசலில் இருக்குது. எப்படி இருந்திருக்குன்னு நினைக்கிங்க? ஏற்கனவே அவர் சொல்லியிருக்காரு, பாஸ்டர் என்கிட்ட பேசக்கூடாது, மரியாதை இருக்க சொல்லுங்க. ஐயா என்ன வாசல்ல எழுதிருக்காரு, எனக்கு பரலோகத்தில் இடம் இல்லை, நரகத்தில் இடம் இல்லை ஊன்னு இருக்காரு. பாஸ்டர் புரிஞ்சுட்டா, ஆண்டவர் இதை கை வச்சிருக்காரு போல தெரியுது. இந்த அம்மா ஜெபத்தை கடவுள் கேட்டிருக்காரு. உட்கார வச்சு பேச ஆரம்பிச்சார். என்ன ஐயா அண்ணே, ஐயா நான் ஒரு சொப்பனம் கண்டேன். அழுதுகிட்டே சொல்கிறான் குழந்தை மாதிரி, நான் ஒரு சொப்பனம் கண்டேன். அதிகாலை நேரம் நானும் என் மனைவி போகிறோம். ரொம்ப அழகாக இருக்குது, தங்கமாக ஜொலிக்குது, அந்த இடமெல்லாம் வைரக்கற்களாக இருக்குது, வைடூரியமாக இருக்குது. வாசல் 2 பக்கத்தில் தேவதூதர்கள் மாதிரி இருக்கிறாங்க. பேர் கிறிஸ்தவர் தானே அவர், தேவதூதர் மாதிரி இருக்கிறாங்க. நானும் என் மனைவி போகிறோம். அந்த சாதா ஆட்டோமேட்டிக்காக டோர் ஓப்பன் ஆகும்ல, சென்சார் டோர்ஸ், அது மாதிரி இருந்துச்சு. அவள் உள்ளே போயிட்டா, நான் வெளியே மாட்டிக்கிட்டேன். நான் சொன்னேன், என் மனைவி போகிறா, என்னை விட்டுருங்க. இல்லை, அவன் பேர் இங்கே இருக்கு, அவள் போயிட்டா, உன் பேர் இல்லை. இல்லை, என் மனைவி தசமாகவும் கொடுப்பா, என் மனைவி வீட்டு கூட்டம்லாம் நடத்துவா, ஊழியக்காரனுக்கு சோறுலாம் போடுவா, நான் தடுத்ததே இல்லை. தேடி பாருங்க. யோ பேர் இல்லையா, நீங்கள் திறக்கவே இல்லையா, தேடி பாருங்க. அங்கேருந்து இங்கே வர தேடி பார்த்து சொன்னாங்களா, உன் பேர் இங்கே இல்லை, உள்ளே போக முடியாது. சொப்பனம் நடந்த உண்மை சம்பவம். இவர் அப்படியே பயந்து அலறாராம். அங்கே போ, இதான் ஓ இடம்னு காட்டாங்களாம். அங்கே பார்த்தா ஒரு பெரிய பயங்கரமான பள்ளத்தில் தீ பயங்கரமான சாத்தாங்க இருக்கானா. இவர் ஐயோ எனக்கு பயமா இருக்கு, நான் போக மாட்டேன், என்னை மன்னிச்சிருங்க, உள்ள விடுங்க, போக முடியாது அப்படின்ட்டாங்க. இவர் போகாமல் இருந்த உடனே இவர் இருக்கிற இடமே கலந்து இது அங்கே மாற போச்சான். அங்கேருந்து சாத்தான் சொன்னானா, நீ மோசமான இடம், இங்கே வராத, நீ மோசமான ஆளுன்னு இருக்கு. அப்போ தான் தலைவர் முழிச்சிருக்காரு, எனக்கு பரலோகத்தில் இடம் இல்லை, நரகத்தில் இடம் ஊன்னு இருக்காரு. சில காண்டாமிருகத்துக்கு கத்தர் சொப்பனம் கொடுத்து தான் கொண்டு வருவார் கெட்டிலா. சிலது வலையில், சில கேஸ் மாட்டாத தூண்டியல் பிடிப்பார், கிழிஞ்சிரும் வாய். வலையில் மாட்டுற வரைக்கும் நல்லது. பாஸ்டர் உட்கார வச்சு அவரை சுவிசேஷம் அறிவித்து அவருக்கு ரட்சிப்பு நடத்தி ஞானஸ்தானம் கொடுத்து எந்த அளவுக்கு மோசமாக இருந்தாரோ அந்த அளவுக்கு அந்த தேவ மனிதனுக்கு அவர் வலது கையாக மாறினாராம். கையை உயர்த்தி ஒரு அல்லையிலே சொல்லுங்களேன். அம்மா ஜீவ புஸ்தகத்தில் பாருங்க, சொப்பனத்தில் அந்த மனுஷனுக்கு காட்டியிருக்கிறார். பேர் இல்லைப்பா, உன் மனைவிக்கு பேர் இருந்துச்சுப்பா. அவன் ஜீவ புஸ்தகத்தில் பெயர் இருக்கணும். ரைட். ஒன்று, வசனம் திறக்கப்படும். வசனத்தின்படி வாழாதவர்கள் அன்னைக்கு நியாயத்தீர்ப்பில் தப்பித்துக் கொள்ள முடியாது. 2, ஜீவ புஸ்தகத்தில் நம்முடைய பெயர் எழுதப்பட வேண்டும். அப்பா அம்மா பெந்தகோஸ்து வந்தேன், பாரம்பரியவாதிமா நீ, அப்பா அம்மா ரட்சிக்கப்பட்டாங்க, நீ ரட்சிக்கப்பட்டிருக்கியா, உன் பாவங்கள் கழுவப்பட்டு நிச்சயம் உண்டா, வேற வழி இல்லை. அப்பா அம்மா அந்த சர்ச்சுக்கு வராங்க, ஏசிஐ படைப்பைக்கு வராங்க, நீ வந்துட்டு இருக்க, உனக்குள்ள ரட்சிப்பு உண்டா, மனம் திரும்பி இருக்கிறியா, பாவரிக்கை பண்ணியிருக்கிறாயா, தோத்திரம் தேவனோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறியா, நீ அபிஷேகம் பெற்றிருக்கிறாயா, ரட்சிப்பு தனிநபருக்குரியது. எசேக்கியேல்ல வாசிக்கிறோம். அல்லேலூயா. தோத்திரம் ஆண்டவர் சொல்ல அழிக்க போகிறேன். ஆனாலும் யோபு, தானியேல், யோபு, நோவா ஆகிய 3 புருஷரும் தங்கள் நீதியினால் தங்கள் ஆத்துமாக்களை தப்பித்துக் கொள்வார்களே அல்லாமல் குமாரனையோ குமாரத்திகளையோ தப்பித்துக் கொள்ள மாட்டார்கள் என்று சொல்லியிருக்கிறது. ரட்சிப்பு தனிநபருக்குரியது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஓகே, நம்ம செய்திக்குள்ள போகணும். பார்த்தீங்களா, செய்தி ஆரம்பிக்கிறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். சரியா, அதுக்கு சொல்லிட்டு இருக்கேன். செய்தி 7 குறிப்பு இருக்கு. 7ஓட தான் இன்னைக்கு பூர்ணமாக முடிக்கணும்னு வச்சிருக்கேன். கர்த்தருக்கு தோத்திரம். அப்போ யாருக்கெல்லாம் நியாய தீர்ப்புன்னு முதல்ல எப்படிலாம் நியாய தீர்ப்பு வரும்னு சொல்லிட்டு இருக்கிறேன். 3வது ஒரு காரியத்தை வாசிக்க பார்க்கலாம். அல்லேலூயா. மல்கியா 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்க. மலாக்கி சாப்டர் 3 verse 16. அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள், அப்பொழுது லிட்டில் பிரேக் போட்டு வாசிக்கணும். சரியா, அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவோடு ஒரு பேசிக் கொள்வார்கள். கர்த்தர் கவனித்து கேட்பார். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும். எதுக்கு உட்கார்ந்து இருக்கிறோம்? 3 நாள் கூட்டம் எதுக்கு? அவருடைய நாமத்தை தியானிக்கிறதுக்கு. நாமம்னா என்ன? வசனம்.
வசனமே ஞாபகம்னு பைபிள்ல இருக்கு. நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது. கவனிங்க, என்ன புஸ்தகம் சொல்லுங்க? ஞாபக புஸ்தகம். அதை கரெக்டா சொன்ன the book of reminder. Number 1 the Bible, number 2 the book of life, number 3 the book of reminder. என்ன புக் இருக்குமா? ஞாபக புஸ்தகம் ஒன்று இருக்கிறது. ஆண்டவர் நல்லவர். ஆமென், அல்லேலூயா. ஞாபக புஸ்தகம் ஒன்று இருக்கு. புஸ்தகங்கள் திறக்கப்படுகிறது. உங்களுக்கு புரியும்படி சொல்லட்டா, எஸ்தர் புஸ்தகத்திலே ஆகாசுவே ராஜா காலத்தில் ஒரு சம்பவம் நடந்துச்சு. 2 பேர் சேர்ந்து ராஜாவை கொல்ல பார்த்தான். அப்ப யூதனாகிய மொர்தெகாய் வாசல்ல வாட்ச்மேனா இருக்கிறான். அவன் பார்த்து ராஜாவுக்கு அறிவித்தான். ராஜா தப்பித்து கொண்டார். ஆமென். ராஜா ராஜா அன்னைக்கு செத்திருப்பார். இந்த சம்பவம் எங்க எழுதப்பட்டது? ஞாபக புஸ்தகம், நாளாகமம், நடபடிகள், நாள் பிளஸ் ஆகமம், டைரி. ஓகே, நாள் பிளஸ் ஆகமம், அதுதான் நாள் ஆகமம். ரைட், அங்கே எழுதப்பட்டது. ஒரு நாள் ராஜாவுக்கு தூக்கம் வரல. ராஜாவுக்கு ஒரு நண்பன் இருந்தான். அவன் பேரு ஆமான், அடுத்த பேரு ஆமேன். அதனாலதான் சீக்கிரம் போயிட்டான். போக்கு அது பிறகு தியானிப்போம். புரியுதா உங்களுக்கு? அப்போ உங்க யூதர்கள் இந்தியா முதல் எத்தியோப்பியா வரை உள்ள நாடுகளிலே அவர்கள் பரம்பி இருக்கிறார்கள். லிசன் டு மீ. ஓகே, இவனை பிடிக்கும், இவன் பெருமை அவருக்கு பிடிக்காது. அதனால இவர் ரொம்ப ஒன்றும் ஆமான கண்டு பயப்பட மாட்டார். இவனுக்கு எப்படியாகிலும் அழிக்கணும். மனைவிட்ட போய் சொன்னா பத்தியால, மனைவி சொன்னா பெரிய தூக்குமரம் செய்தியா, அவனை கொண்டு போட்டு ராஜா அவன் ஃப்ரெண்டு தான் தூக்கிட்டார். கடைசி தூக்குமரம் செஞ்சார் பத்திகளா, தூக்கம் வரல. ஆமா, இவனை பெஞ்சாதி தூங்க விடல, ராஜாவை கர்த்தர் தூங்க விடல. நம்ம கர்த்தர் பிரியமானவர்களாம் நித்திரை எழுப்பாருங்க. அதுக்காக சர்ச்சில் தூங்குறது அப்படி இல்லாமல் இது கன நித்திரை நாவி. அதுக்காக ஆமான் ஆமேன் பாஸ்டர் உங்க பிரசங்கம் நல்லா இருக்கு, தூங்கிட்டே இருக்கேன்னு நினைச்சிடக்கூடாது. ஜாலி முடிஞ்சு கதை. இது கன நித்திரை ஆவி, இயேசுவின் நாமத்தில் நித்திரை தெளிவதாக. ஆமேன். ரைட், ஓகே. இன்னைக்கு கவனிக்க அன்போடு கேட்கிறேன். உடனே பார்த்தா ராஜாட்ட போ. ராஜா சொன்னார், எனக்கு ஜூஸ் வேண்டாம், அது வேண்டாம், ஒன்று வேண்டாம், டான்ஸ் வேண்டாம். எடுத்து புக்கை வாசினார். டைரி எடுத்து வாசி, என் நடவடிக்கைகள் எடுத்து வாசி. நம்பர் 1 2 3 4 5 வாசி. ராஜாவே, இந்த மாசம் இத்தனை தேதி இத்தனை மணிக்கு 2 பேர் ஒளிச்சிருந்து கொல்ல பார்த்தான். ஆனா வாசல் காக்கிற யூதனாகிய மொர்தெகாய் அதை அறிவித்ததனால் தப்பு நீர் ஸ்டாப் பண்ணினார். அவருக்கு உடனே புரிஞ்சிச்சு, அவனுக்கு கனம் செய்யப்பட்டதா இல்லை அப்படின்னு சொல்லவும் கதவை தட்டுற சத்தங்க. யார் அதை வர சொல்லவனங்க? ஆமான். அவன் வேற ஒன்றும் சொல்லல. இங்க இப்படி நடக்க அவன் சொன்னா, ராஜாவை கனம் பண்ற மனுஷனுக்கு என்ன செய்யப்படும்? பிசாசிட்ட பேச இடம் கொடுக்க கூடாது. சிலர் பேய் துரத்துவாங்க, இந்த முடி ஆட்டிகிட்ட துரத்துவாங்க. ஏய், எங்கே இருந்து வந்த? எனக்கு உடனே தெரியும், இவர் டுபாக்கூர் பாஸ்டர். யோ, உன்னை எவன் கேட்க சொன்னான்? பேய் துரத்தவே சிலருக்கு தெரியல. ஒரு ஆள் சொல்லுக்கார், போனப்போ யோ நீ சொன்ன போயிடுவேனா, ஏசு நாமத்தில் போன்னு சொல்லியான் இருக்கு. பாஸ்டருக்கு பேய் சொல்லி கொடுத்துருக்கு. ஏ, வசனம் சொல்லுது அவன் பொய்யனும், பொய்க்கு நீ அவன்கிட்ட போய் எங்கே இருந்து கேட்டா உடனே அது புரிஞ்சிடும். ஆஹா, இவன் டுபாக்கர்டா. உடனே நானா அவன் பூ வச்சுட்டு போனாளா, உடனே குடும்பத்தில் சண்டை உண்டு பண்ணிட்டு போயிடுவான். பேய்கிட்ட பேசக்கூடாது. இயேசு நாமத்தில் போனா போயிடும். சில பேய் போகாது. ஒன்று நீ போடல நான் போறேன்னு போயிடணும். அதில் போராடி நடக்கக்கூடாது. 10 வாரம் சர்ச்சைக்கு வா, வசனத்துக்கு கேளு, பேய் தானா போகும்னு சொல்லணும். என்ன சொல்ல மாட்டேங்க? பைபிளில் போட்டிருக்குல்ல, இந்த வகை பிசாசு உபவாசத்தினாலும். உடனே ஒரு நாள் போகணும்னு கவலைப்படக்கூடாது. ஒன்று நீ போகல நான் போறேன்னு போயிடணும், எனக்கு வேலை இருக்குன்னு போயிடணும். இன்னும் ஒன்றும் பேச மாட்டேங்க. பேய்கிட்ட போய் எங்கே இருந்து வந்த? அது உடனே டூப் போட ஆரம்பிச்சிடும். பேச விடக்கூடாது. ராஜா பேச விடல தெரியுமா? ராஜாவை கனம் பண்ற மனசு என்ன தெரியும்? இவன் பார்த்தா, ஆஹா, என் மனைவி தூக்கி விட்டா, கரெக்டா இருக்குடா. ராஜா ஏற குதிரை, ராஜ கிரீடம், ஒரு முக்கியமான பிரதானி கையில் கொடுக்கணும். ஒரு நாள் அவனை குதிரையில் ஏற்றி வச்சு ராஜாவா கனம் பண்ற மனுஷனை செய்யப்படும். அப்படி சொல்லும் போதே கற்பனை பண்ணியிருப்பான். ராஜ கிரீடம் தலையில வச்ச மாதிரி குதிரைக்கு மேலே ஏறின மாதிரி நினைப்பான். அவர் உடனே சொன்னாரு, அவர் தான் பேச விடலையே, அந்த பேயை பேச விடக்கூடாது, இந்த பொறாம பிடிச்ச பேயை பேச விடக்கூடாது, என்ன சதி பண்ற பேயை பேச விடக்கூடாது. விளங்கலையோ? இந்த கொலகார பேயை பேச விடக்கூடாது. அவர் சொன்னார், இவைகளில் ஒன்றும் குறையாமல் அது வாசல் இருக்கவர் முறைக்கு அவனுக்கு போய் செய். ஏமா வீட்டுக்கு போகும்போது எப்படி போனாலும் தெரியுமா? முக்காடு போட்டு போனான். உங்களை மாதிரியே முக்காடு போட்டால் நீங்கள் காக்காடு அரக்காடெல்லாம் போட்டிருக்கீங்க. முக்காடு போடுறோம்னா முடியே தெரியக்கூடாது. அதுக்கு தான் முக்காடு பெண்களுக்கு. சரியா? நீங்கள் கரெக்ட் பண்ணிட்டு பார்த்தீங்களா? நல்ல மக்கள் வாழ்க. ஒன்று முக்காடு போடு, இல்லாட்டா மொட்டை அடி, 2ல் ஒன்று செய். அப்படி பைபிள் சொல்லுது. கையை உயர்த்தி ஒரு அல்லேலியா சொல்லுங்க. ஏம்மா குளோரி அல்லேலியா மட்டும் சத்தியம் இல்லை, நீ போடுற முக்காடு சத்தியம். ஆனால் உங்களை மாதிரி முக்காடு போடலை, அவன் முகத்தையே மூடிட்டு போயிட்டான். நம்முடைய இஸ்லாமிய சகோதரிகள் போடுற முக்காடு போட்ட மாதிரி போட்டான். ஏன்னா அவன் சிக்கலாகி வச்சு அவன் கதை.
ஒன்று சொல்லட்டுமா உங்களுக்கு? ஏமா, ஒரு ராஜா தனக்காக வாழ்ந்த ஒரு மனிதனுக்கு எழுதி வைத்ததை ஞாபகப்படுத்தி அவனை கனம் பண்ண முடியுமானால் நம்முடைய ஆண்டவர் இயேசு ராஜாதி ராஜா. Jesus is not king. Jesus is king of kings and lord of lords. கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஹalleluya. ஆமென், ஆமென். அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. ஒன்று, வேத புத்தகத்தை திறப்பார் நியாய தீர்ப்புக்கு. 2, ஜீவ புஸ்தகத்தை திறப்பார். 3வது, ஞாபக புஸ்தகத்தை திறப்பார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இப்போ அவர் நியாயம் தீர்க்க போகிறார். ஆமென். அவருக்கு முன்னால நியாய தீர்ப்பு முதல்ல எங்களுக்கு, 2வது உங்களுக்கு பாஸ்டர்மாருக்கு தான் முதல்ல நியாய தீர்ப்பு. ஊரில் உள்ள காணிக்கையெல்லாம் வாங்கி சாப்பிட்றோம் பார்த்தீங்களா, எங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் நியாய தீர்ப்பு. ஒழுங்கா பிள்ளை வளர்த்தியா, ஒழுங்கா பிரசங்கம் பண்ணியா, செழிப்பு மட்டும் பிரசங்கம் பண்ணி ஜனங்களை நாசமாக்கிட்டியா? ஹலோ, ஆசீர்வாதம் பேசி ஜனங்களை சபிச்சிட்டியா? எதிர்காலம் உண்டு, சாபம் உண்டுன்னு பிரசங்கம் பண்ணியா? என்ன பைபிளில் போட்டிருக்கு, நியாய தீர்ப்பு முதல்ல தேவனுடைய வீட்டில் தோங்கும் காலம். தேவனுடைய வீடுனா முதல்ல நாங்கள் தான், வீட்டு ஹெட்டு நீங்கள், நாங்கள் தான், பாஸ்ட் மாதிரி தான். 2வது விசுவாசியம்மா முதல்ல எங்களுக்கு, 2வது உங்களுக்கு, 3வது தான் உலகத்தானுக்கு. இன்னும் ஒன்றும் பேச மாட்டேங்க. அல்லேலூயா. ஏமா, எங்க வேலை பிரசங்கம் பண்ற வேலை, கீழ்ப்பிடிக்கிற வேலை உங்க வேலை. நாங்க ஆண்டவரை சொல்லிடுவோம், ஆண்டவரே நான் பேசினேன்ப்பா, கீழ்ப்படினோம். கேட்டுட்டு எங்களுக்கு மார்க் போட வேண்டாமா? எங்களுக்கு மார்க் போட்டு நீ ரிமார்க் ஆயிராத. எங்களுக்கு மார்க் போடணும் அவசியம் இல்லை. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நான் இப்படி பிரசங்கம் பண்ண யார் மார்க் போடுவா? தோத்துற ஒருத்தர் மார்க் போட மாட்டாங்க. ஆமேன்னு சொல்லுங்களேன். சந்தோஷமா இல்லையே சொல்லுங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஆமேன். என்னை கவனிக்க அன்போடு கேட்கிறேன். செய்திக்குள்ள உங்களை கொண்டு போக நான் ஆசைப்படுகிறேன். ஆண்டவர் நல்லவர். இயேசு வரப்போகிறார். அவர் நியாயம் தீர்க்க போகிறார். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்கள். முதல்ல நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டில் தான் தோங்க போகிறது. ஏன்னா நம்ம தான் அடிக்கடி வசனம் கேட்டிருக்கிறோம், நம்ம தான் உபதேசம் கேட்டிருக்கிறோம், நம்ம தான் அபிஷேகம் பெற்றிருக்கிறோம், நம்ம தான் ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறோம், நம்ம தான் கர்த்தருக்காக வாழ வாழ்க்கையை ஒப்பு கொடுத்திருக்கிறோம். ஓகே, இப்ப பூமியை அவர் நியாயம் தீர்க்க போகிறார். யாருக்கு நியாய தீர்ப்பு? ஒரு 7 காரியங்களை பதிவு செய்து முடிக்க நான் ஆசைப்படுகிறேன். நம்ம யாரை அவர் நியாயம் தீர்க்க போகிறார்? நியாய தீர்ப்பு பத்தி சொன்னேன். வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு. அவர் நீதி உள்ள நியாயாதிபதியா இருக்க போகிறார். இன்னைக்கு அவர் யாரா இருந்தார்? கவனிங்க. இன்னைக்கு யாரா இருந்தார்? ரட்சகரா இருந்தார். இன்னைக்கு அவர் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். இந்த மரம் ஒரு வருஷம் இருக்கட்டும், கொஞ்சம் கொத்துவோம், கொஞ்சம் எருப்படுவோம், அடுத்த வருஷம் காய்ச்சிராதா? இன்னைக்கு நமக்காக அவர் பரிந்து பேசுகிறார். எல்லாம் அங்கே தான் இருக்கீங்களா? அல்லேலூயா. பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். ஒரு நாள் அப்படி இல்லை, அவர் ஜட்ஜா இருக்க போகிறார், நீதி உள்ள நியாயாதிபதியா இருக்க போகிறார். அன்னைக்கு நம்ம தப்பவே முடியாது. ஒரு சிட்டியில் ஒரு பெரிய கவர்மெண்ட் குவார்டர்ஸில் ஒருத்தர் இருந்தாங்க. அவர் கவர்மெண்ட் அட்வொகேட், அந்த ஆளு கவர்மெண்ட் ஆஃபீஸர். 2 பேரும் நெருங்கிய நண்பர்கள். இந்த பையன் டீன் ஏஜில் கிரிக்கெட் விளையாடும்போது அடுத்த வீடு இவங்களுக்கு பிடிக்காதவங்க சண்டைக்காரங்க எப்படியோ பால் போட்டு கண்ணாடி உடைஞ்சிச்சு. அப்போ அவர் வீட்டில் இல்லை, இந்த ஆஃபீஸர் வீட்டில் இல்லை. அவர் உடனே போய் நேராக போலீஸில் போய் கேஸ் ஃபைல் பண்ணிட்டார். எனக்கு அவர் பிடிக்காது, தான் பையனை வச்சு என் நல்ல காரை உடைச்சிட்டார் அப்படின்னு கேஸ் ஃபைல் ஆகிட்டு. அப்போ இவர் போய் சொன்னார், அட்வொகேட் அவர் சொன்னார், ஐயா இப்படி நானே வீட்டில் கிடையாது, தவறுதல் நடந்து போச்சு, நீங்கள் போய் பேசி பாருங்கள், காம்ப்ரமைஸாக போயிடலாம், நான் அதனுடைய பரிகாரத்தை கொடுத்துட்றேன், நான் சரி பண்ணி கொடுத்துறேன். அவர் முடியாதுன்ட்டார், கோர்ட்டில் பார்க்க சொல்லிட்டார். இவன் டீன். அப்போ கோர்ட்டில் போய் இவர் வாதாடினார். இவர் வாதாடி அவன் தெரியாமல் செய்துட்டான். அவங்க அப்பா வச்சு கேட்குறாங்க, எல்லாம் செய்து கொடுக்குறாங்கன்னு முடிஞ்சிச்சு. காலங்கள் வச்சு இவர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போயிட்டார், அவர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போய்ட்டார். ரொம்ப வருஷம் இவன் கல்லூரி படித்து ஃபைனல் இயர் படித்து கொடுக்குறான். ஏதோ ஒரு கொலை குற்றத்தில் மாட்டி இவன் என்ன ஜெயிலில் நிற்கிறான். சீட்டில் ஆடும்போது ஏதோ நடந்து, ஒரு பெரிய சம்பவம் நடந்து இவன் குற்றவாளியாக இருக்கிறான். அன்னைக்கு ஜட்ஜ்மெண்ட், கடினமான ஜட்ஜ்மெண்ட். நீதிபதி அங்கே உட்கார்ந்துருக்கிறார். இவன் கைதிக்குள்ளே நிற்கிறான். அப்படி பார்க்கும்போது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்க அவருக்கு ஞாபகம் வந்துட்டு, ஆமாம் இது எங்கள் அப்பாவுடைய நண்பர், எங்கள் வீட்டு பக்கத்தில் இருந்து அரசு அதில் வக்கீலாக இருந்தவர் இப்போ ப்ரொமோஷன் ஆகி ஜட்ஜாக இருக்கிறாரு. அவர் சொன்னார், இன்ன குற்றத்தின்படி இன்ன தண்டனையின்படி உனக்கு நான் 2 ஆயுள் தண்டனை விதிக்கிறேன்னு போட்டார். இவன் அப்படியே சத்தம் போட்டான், ஐயா எனக்கு ஒரு வாய்ப்பு தாங்க, என்னை மன்னிச்சிருங்க, நான் இன்னாருடைய மகன், நான் அறியாமல் செய்தேன், ஆகிப்போச்சு. அவர் சொன்னார், ஒரே வார்த்தையில் சொன்னார், அன்றைக்கு நான் உன் தகப்பனி நண்பன், இன்றைக்கும் உன் தகப்பனி நண்பன், அன்றைக்கு நான் ஒரு வக்கீலாக இருந்தேன் வாதாடுறதுக்கு, இன்னைக்கு ஜட்ஜாக இருக்கிறேன், ஐ எம் சாரி அப்படின்னு சட்டத்தை வைத்து அப்படி எழுப்பி போய்விட்டார். இன்னைக்கு அன்புள்ள தேவன், இன்னைக்கு மன்னிக்கிற தேவன். ஆனால் ஒரு நாள் வருகிறது, அன்னைக்கு கரெக்டாக அவர் நியாயம் தீர்ப்பார். கண் கண்டபடி அவர் நியாயம் தீர்க்கவே மாட்டார். கையை உயர்த்தி அல்லையிலே சொல்லுங்கம்மா. அம்மா, கிறிஸ்தவத்தினுடைய நிறைவான திரும்ப நியாய தீர்ப்பு. நியாய தீர்ப்பு தப்பித்துக் கொள்ளவே முடியாது. நீங்களும் நானும்
இந்த ராத்திரி கேட்கிற வார்த்தை உங்கள் நியாய தீர்ப்புக்கு எதுவாய் மாறாமல் உங்கள் ரட்சிப்புக்கு எதுவாய் மாறுவதாக. கையை உயர்த்தி ஆமென் என்று சொல்லுங்கள். உள்ள பேர்லாமா? நம்பர் 1, யாருக்கு நியாய தீர்ப்பு? வாசிங்கள். பிரைஸ் லார்ட். யூதா 14:15 மறுபடியும் வாசிங்கள். வெளிப்படுத்தலுக்கு முந்தின புஸ்தகம். இவர்களை குறித்து இதோ எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்கிறதற்கும் அவர்களில் அவபக்தியுள்ளவர்கள் யாவரும் அவபக்தியாய் செய்து வந்த சபல அவபக்தியான கிரியைகளின் நிமித்தமும். திரும்ப திரும்ப அந்த வார்த்தை பாருங்க, அவபக்தியான கிரியைகள் நிமித்தமும். அடுத்த வசனம், தமக்கு விரோதமாய் அவபக்தியுள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகள் எல்லாவற்றின் நிமித்தமும் அவர்களை கண்டிக்கிறதற்கும் ஆயிரமான தமது பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தர் வருகிறார் என்று முன்னறிவித்தார். நம்பர் 1, யாருக்கு நியாய தீர்ப்பு? அவபக்தி உள்ளவர்களுக்கு. சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. இங்க பாருங்க, நீங்க இதுல ஒரு வார்த்தை கவனிக்கணும். அவபக்தி அப்படிங்கிற வார்த்தைக்கு ஆப்போசிட் என்ன வார்த்தை? என்ன? பக்தி. பக்திக்கு விரோதமான இன்னொரு வார்த்தை என்ன? அவபக்தி. இப்படித்தான் பேசணும்னு பைபிள் சொல்லுது. இது பக்தி. எப்படியும் பேசலாம் அப்படிங்கிறது அவபக்தி. விளங்கிச்சா விளங்கலையா? ஹலோ, எல்லாம் இங்கே தான் இருக்கீங்களாம்மா? ஏம்மா, பெண்கள் முடி வெட்டப்படாதுங்கிறது பக்தி. ஆனால் பியூட்டி பார்லரில் போய் பணத்தை கொடுத்து வெட்டிட்டு வர்றது அவபக்தி. இன்னும் ஒன்றும் பேச மாட்டேங்க. ஏம்மா, பெண்கள் ஆண்கள் வஸ்திரத்தை தரிக்க கூடாதுங்கிறது பக்தி. யோ, எனக்கு தெரியுமியா அப்படின்னு சொல்லி ஜீன்ஸ் பேண்ட்டும் டிஷர்ட் மட்டும் வாலிப பிள்ளை கிறுக்கு மாதிரி போனா அது அவபக்தி. இன்னும் ஒன்றும் பேச மாட்டேங்க. ரொம்ப கோபமா இருக்கீங்களோ? ஏமா, பக்திக்கும் அவபக்திக்கும் பைபிளை தெரியணும். இதெல்லாம் பேசுனதில் பிடிக்காது. பிடிக்காட்ட நாங்கள் ஏசுனதற்கு பிடிக்கும். பக்தி உள்ளவரை அவர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள். ஏமா, தேவ பக்திக்கு ஒரு வேஷமே இருக்குது. ஆனா தேவபக்தியின் வேஷத்தை தரித்து பலனை மறுதலிக்க கூடாது. நல்ல கவனிங்க. தேவபக்தியானது இந்த ஜீவனுக்கும் இனிவரும் ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை ஆகையால் எல்லாவற்றுக்கும் பிரயோஜனம் உள்ளது. வசனம்லாம் சொல்ல முடியும், நேரம் இல்லை, கடந்து போறேன். ஏமா, இந்த ஜீவன் என்றால் 70-80 வருஷம் வாழ்கிற இந்த ஜீவனுக்கும் இனிவரும் ஜீவன் என்றால் நித்திய ஜீவன், அதுக்கும் பிரயோஜனம் உள்ளது. இன்னைக்கு சொல்லி பாருங்க, பைபிள்ல இருக்கு. சின்ன காரியத்தை கூட எழுதி வச்சிருக்கேன். சின்ன காரியம் கூட பைபிள் எழுதியிருக்கு. பக்தி என்பதற்கு தெளிவா இருக்கு. பக்தியை குறித்து பார்த்தா நிறைய வசனம் இருக்கு. வேணா 1-2 வாசிக்கலாமா? எல்லாம் சொல்ல முடியாது, 1-2 வாசிங்க. என்ன அவபக்தி உள்ளவங்களுக்கு நியாய தீர்ப்புனா பக்தினா என்னன்னு தெரியணும்ல. வாசிங்களேன். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 26-27 வாசிங்க. ஜேம்ஸ் சாப்டர் 1 verse 26 and 27 வாசிங்க பார்க்கலாம். உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல். சொல்லுங்க, நாவை அடக்காம பெருமையா பேசாம, அகந்தையா பேசாம, திமிரா பேசாம, கோபமா பேசாம, கெட்ட வார்த்தையா பேசாம, அதான் நாவை அடக்கிறது. ஹலோ, கோல் சொல்லாம, அதான் நாவை அடக்கிறது. நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து. எப்படி இருதயத்தை? நான் இஷ்டப்படி பேசுவேன், எனக்கு தெரியும், ஐ நோ எவ்ரிதிங், எனக்கு தெரியாத வசனமா, எனக்கு தெரியாத உபதேசமா? நாவை அடக்காமல் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவ பக்தி வீணா இருக்கும். போடா வாடா கொய்யா வெண்ண பட்ரு உங்களுக்கு விளங்கும் என்று எண்ணுகிறேன். நான் இப்ப சொன்னா கரெக்டா இருக்குமே? எல்லாம் இங்கத்தான் இருக்கீங்களா? ரொம்ப கோபமா இருக்கீங்களோ? உன்னை எவன் டான்ஸ் ஆட சொன்னா? இல்லை, ஏசுநாதர் டான்ஸ் ஆடினாரா? பவுல் டான்ஸ் ஆடினாரா? பேதுரு டான்ஸ் ஆடினாரா? புதிய ஏற்பாட்டில் எங்க டான்ஸ் இருக்கு? உனக்கு எவன் டான்ஸ் ஆட சொன்னது? ஏமா, நீ தாறுமாற இந்த பரிசுத்தவான்களேமா, செருப்பு இல்லாம சாப்பாடு இல்லாம 50 வருஷத்துக்கு முந்தி பெந்தகோஸ் பாஸ்டர் இருக்காங்க போட்ட தெரியுமா? அவங்க போட்ட பிச்சை தான் நாங்க செய்யற ஊழியம். இதை பாஸ்டர் மாதிரி ஏத்துக்கிட்டாலும் எனக்கு ஒண்ணு இல்லைங்கிறேன். அன்னைக்கு அடிப்பட்டு நிந்தப்பட்டு ஏப்பா தாழ்மையா பெரியவங்க சொன்ன ஏத்துக்கிடாம இந்த வாயில வர்ற வார்த்தை இருக்கு பாருங்க, அடிச்சு மண்டை உடைச்சிருவேன். பார்த்திருப்பீங்களா? அதை தான் வேதம் சொல்லுது, அவபக்தி. நாவை அடக்காமல் பெருமையாய் சொல்லுகிற புத்தியை ஏற்றுக்கொள்ள மனதில்லை, ஆலோசனை ஏற்றுக்கொள்ள மனதில்லை. தான் நாவை அடக்காமல் இருதயத்தை வஞ்சித்து. இருதயமே மனசாட்சி குற்றப்படுத்தும். எப்பா நீ யோக்கியமா கேட்கும்,
ஊருக்கெல்லாம் பிரசங்கம் பண்ணியப்பா, கன்வென்ஷன் பாஸ்டர் சாமுவேல் ஜெப்ராஜ், ஓகேமா அப்படின்னா அழணும். ஐ எம் சாரி லார்ட். என் இருதயத்தை வஞ்சித்தா வேதம் சொல்லுது, தேவபக்தி உள்ளவன் எண்ணினால் அவன் தேவபக்தி வீணாயிருக்கும். ஒரே வாயிலிருந்து சபித்தலும் துதித்தலும் வரக்கூடாது. கவனம். கையை உயர்த்தி ஒரு அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க ஏன் பாஸ்டர் இப்படி பேசுறீங்க? சத்தியத்தை பேசிக்கிட்டு இருக்கேன்னு. ஏன்னா யாருக்கு நியாய தீர்ப்பு? அவபக்தி உள்ளவர்களுக்கு. பக்தி உள்ளவர்களை கர்த்தர் தமக்காக அவர் தெரிந்து கொண்டார். அவபக்தியா வாழாதுங்க. ஏமா அப்படிலாம் எழுதியிருக்கா, இப்படி எழுதியிருக்கா, இப்படி தான் எழுதியிருக்கா. ஏமா எல்லாம் எழுத முடியாது. ஏமா காலையில் பேஸ்ட் வாங்கி பல் விளக்கம் எழுதியிருக்கா? இல்லை அப்படி எழுதவில்லை, நான் பல் விளக்க மாட்டேன்னா. அப்போ பல் விளக்காம எங்கேயாவது வனாந்தரத்தில் போய் வாழுவோம், பக்கத்தில் வாழ முடியாதுல்ல. இது எழுதினா தான் நாங்கள் வாழ்வோம். நாங்கள் பல் விளக்குன்னு எழுதினா தான் பல் விளக்குவோம். இவருக்கு எல்லாம் எழுதணும், இவளுக்கு எல்லாம் எழுதி வைக்கணும். எல்லாம் அங்கே தான் இருக்கீங்களாம்மா? ஏமா சுடிதார் போட்டுன்னு எழுதி வச்சிருக்கா மாதிரியா சுடிதார் போடுற? பழைய காலத்து மாதிரி அறத்தாமணி போட்டு நடக்க வேண்டியதானே? அது மட்டும் அப்டேட் பண்ண தெரியுதுல்ல? நல்லா இருக்கு, ஒழுக்கமான வஸ்திரம், அது மட்டும் தெரியுதுல்ல? சாக்கு போக்கு சொல்றது, அது பைபிள் எழுதியிருக்கா, இது பைபிள் எழுதியிருக்கா? பூ வைக்கக்கூடாதுன்னு பைபிள் எழுதியிருக்கா? பூ வச்சானா பூ வச்ச ஒன்று பாவம் ஒன்றும் இல்லை. ஹலோ, நான் சொன்னோம்ல, பூ பின்னால் வைக்காத, நீ பார்க்க முடியாது, வேற எவனோ பார்த்துக்கிட்டு இருப்பான். முன்னால் கட்டி தொங்க போடு, அழகா இருக்குங்களா? இப்படிலாம் மெட்ராஸில் பேச மாட்டாங்க, அதான் நான் பேச ஆரம்பிச்சிருக்கேன். இப்படி பேசினா எங்களுக்கு காணிக்கலாம் தர மாட்டாங்கல்ல. நான் என்ன சொல்றேன்? ஏமா பக்தின்னு ஒன்று இருக்கு. உலகத்தை வெறுத்து, ஆடம்பரத்தை வெறுத்து, ஆண்டவர் சுவாசிக்கிறது 2 மூக்கு வச்சிருக்காரு. ஒன்று டிராஃபிக் ஜாம் ஆகிட்டாலும் இன்னொன்று சுவாசிக்கலாம். இங்கே பேசுறது கேட்காட்டாலும் இங்கே பேசலாம். 2 காதில் 2 ஓட்டை இருக்கு. அதுக்கு பிறகு கம்மல் போடுறது எதுக்கு ஓட்டை? இப்போ இந்த ஓட்டை தெரியுமா? அந்த காது குத்தி எக்கா கம்மல்லாம் போட்டிருக்கல்ல, இந்த ஓட்டை என்ன தெரியுமாக்கா? பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஒரு அடிமை என்ன செய்வாங்க தெரியுமா? நில வாசல் வச்சு ஓட்டை போட்டுருவாங்க. அந்த ஓட்டை இருக்கிற வரலாம் எவன் போட்டானோ அவனுக்கு அடிமை. நீ எதுக்கு போட்டி அதுக்கு அடிமை. இன்னும் ஒன்றும் பேச மாட்டேங்க, ரொம்ப கோபமாக இருக்கீங்களோ? நாளைக்கு பேச முடியாதுல்ல, அதான் எல்லாம் பேசிட்டு போகிறேன் கேட்டீங்களா? இனி பிறகு எப்போ வருவேன்னு எனக்கு தெரியாதுல்ல. ஏம்மா இந்த 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 குருசுமுத்து சிலுவமுத்து ஏசுவடியா இவெல்லாம் எங்கேயாவது லோனில் மாடு வாங்குவா. ஆனால் இவன் லோன் கட்டி முடிக்கிட்டு அந்த ஆட்டுக்கு ஒரு கம்மல் போட்டிருப்பா. பார்த்துருக்கீங்களாக்கா? நீங்கள் பார்த்தது இல்லையோ? நீங்கள் லோனில் ஆடு மாட்டெலாம் ஒன்றும் வாங்கலையாக்கா? இவர் ஏசுவடியாங்குள்ள தான். ஆனால் அந்த கம்மல் கிடக்கிற வரைக்கும் என்ன அர்த்தம் தெரியுமா? இது அரசாங்கத்துக்கு அடிமை. சிலர் என்ன கோபமாக இருக்காங்க. கடவுளே, எனக்கு என் பிரசங்கத்துக்காடி யாரி சிரிக்காம யாராவது முறைச்சா நான் ரொம்ப என்ஜாய் பண்ணுவேன். ஏன் தெரியுமா? அப்போ சரக்கு உள்ள போயிட்டுன்னு அர்த்தம். எனக்கு சிரிக்கிற கேஸுகளோட முறைக்கிற கேஸுகள் ரொம்ப இஷ்டம். சில நேரம் என் பிரசங்கத்தை கேட்டு விசுவாசிகளோட பாஸ்ட் மாதிரி தான் ரொம்ப முறைப்பாங்க. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணுவேன். கையை உயர்த்தி ஒரு அல்லையில சொல்லுங்களேன். ஏமா அவபக்தின்னு ஒன்று இருக்குமா? நியாய தீர்ப்பு. பக்தியை குறித்து கர்த்தர் பேசுவார். என் வார்த்தை குறித்து பேசுவார், என் பார்வையை குறித்து பேசுவார், என் வஸ்திரத்தை குறித்து பேசுவார், என் வாழ்க்கை குறித்து பேசுவார். ஆமென். தேவபக்தியா நடக்கணும். எல்லாரும் மாதிரி பேச முடியாது, எல்லாரும் மாதிரி நான் வாழ முடியாது. நான் யாரையும் சொல்ல என்ன சொல்றேன்? அல்லேலூயா. என் தலை நரைச்ச போது எனக்கு டை அடிக்க கூட மனசு வரல. டை அடிக்கிறது பாவமான எனக்கு சொல்ல தெரியல. ஆனால் நான் பைபிளில் பார்த்தேன், முதியோருடைய மகிமை அவர்கள் நிறைய இருக்கு. வயசு 56க்கு மேலே ஆகிட்ட மாதிரி கிழவனுக்கு என்ன அது அப்படின்னு நான் தீர்மானம் பண்ணிட்டேன். இனி மனைவி பார்த்தாச்சு, நீ ஒருத்தரும் பார்க்காண்டான்னு. எல்லாம் கத்தா இருக்கீங்களா? ஏன்னா அதை கூட பைபிளில் போட்டேன், வாதுமை பூத்துன்னு போட்டிருக்கு மாதிரி. அதுக்கு பிறகு எதுக்கு இந்த மாய்மாலம்? நான் உங்களை சொல்லலை, என்ன சொன்னேன் கேட்டிங்களா? அடித்தா ஒழுங்கு அடிங்க. சிலருக்கு ஒழுங்கு அடிக்கவும் தெரியாது. சிலர் தனியாக பார்த்தா இந்த கட்சி கொடி மாதிரி இருக்கு, மேலே கருப்பு கீழே ஆரஞ்சதுக்குள்ள வெளில. ஒழுங்கு அடித்து தொலைச்சிட்டு போக வேண்டியதானே? எல்லாத்தையும் அவர் எழுதி வச்சிருக்காருங்க. என் முடியிலிருந்து அடி வரைக்கும் அவர் எழுதி வச்சிருக்காரு. இப்போ எல்லாத்தையும் விட்டுட்டாங்க. ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் ஆசீர்வாதம். ஏமா எது ஆசீர்வாதம் தெரியுமா? கர்த்தரனை ரட்சித்தார், கர்த்தரனை அபிஷேகித்தார், கர்த்தரனை பரிசுத்தப்படுத்தினார், பரிசுத்தமாய் வாழ வைக்கிறார். ஒன்று மரணமோ இயேசுவின் வருகையோ எது வந்தாலும் அன்னைக்கு எங்க அப்பா கூட இருப்பேன்னு நெஞ்சு தட்ட முடியும்னா அதுதான் ஆசீர்வாதம். கோடிகளை வச்சுட்டு நரகத்துக்கு போனா அதெல்லாம் ஆசீர்வாதம். பக்தி. இன்னும் 1-2 வசனம் மட்டும் வாசிக்கிறோமா? 2 தீமோத்தேயு 2:16 வாசிங்க. 2 தீமோத்தேயு chapter 2 verse 16. அவபக்தி உள்ளவர்களை நியாயம் தீர்க்க போகிறாராம். வாசிங்க. சீர்கேடான பேச்சுகளுக்கு விலகிரு, அவைகளால் கள்ள போதகர்களான. கவனிக்கணும், சீர்கேடான வீண் பேச்சு என்ன தெரியுமா? கள்ள போதகன், இம்மைக்குரிய காரியத்தை பேசுகிறவன். இம்மைக்குரிய காரியத்தை மட்டும் பேசுகிறவர்கள் கள்ள போதகர்கள். எல்லாம் இங்க தான் இருக்கீங்களா? நியாய தீர்ப்பை பேச மாட்டாங்க, எச்சரிச்சு பேச மாட்டாங்க. எல்லாம் பாசிட்டிவ் பிரீச்சர்ஸ். இப்ப எல்லாம் பாசிட்டிவ் பிரீச்சர்ஸ், எல்லாம் காம்ப்ரமைஸ்.
லிசன் லிசன் லிசன், என்னை கவனிக்க அன்போடு கேட்கிறேன். எப்படி வாழ்ந்தாலும் பரவாயில்ல, இயேசுநாதர் செஞ்ச பாவத்துக்கும் செய்ய போற பாவத்துக்கும் அவர் மரிச்சாராம். இல்லைன்னு சொன்னது யாரு? ஆனா அர்த்தம் என்ன தெரியுமா? இயேசுநாதர் இப்ப பாருங்க, கோடிக்கணக்கான மக்கள் இருந்தான், அவன் செஞ்ச பாவத்துக்கு இயேசு மரித்தார். இன்னைக்கும் உலகத்தில் கோடிக்கணக்கான மக்கள் இருக்கிறான், அவனுக்காக அவர் மரித்தார். இனி ஒருவேளை வருகை தாமதிக்குமா இன்னும் கோடிக்கணக்கான மனுஷன் பிறப்பான், அவனுக்காக மரித்தார். இதுதான் அர்த்தம். ஆனால் திருட்டு கேஸுகள் எப்படி ஆரம்பிச்சுட்டான் தெரியுமா? நான் செஞ்ச பாவத்துக்கும் இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்க பாவத்துக்கும் இனி செஞ்ச போகிறது பாவத்துக்கும் மரிச்சாரான். அட பைத்தியம் பைத்தியம்! பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். யாருடைய ஜெபத்தை அவர் கேட்பார்? Bible says us very clearly, பாவிகளுக்கு அவர் செவி கொடுப்பதில்லை. இப்படி ஜனங்களை வஞ்சித்து சினிமா பார்த்தாலும் பரவாயில்ல, தண்ணி அடிச்சாலும் பரவாயில்ல, விபச்சாரம் பண்ணாலும் பரவாயில்ல, இதான் அந்த பாசிட்டிவ் பிரீச்சர்ஸ். ஏமா வேதம் சொல்கிறது, be holy because I am holy, நான் பரிசுத்தர் ஆகில் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் தேவனை தரிசிப்பது இல்லை. சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கு விலகிரு. கள்ள போதகர்களுக்கு அவர்கள் அதிலே அவபக்தி உள்ளவர்கள் ஆவார்கள். கள்ள உபதேசம் ஒரு மனுஷன் அவபக்தியாய் மாற்றும். திருட்டு உபதேசம் ஒரு மனுஷன் அவபக்தி உள்ளவனாய் மாற்றும். எச்சரிக்காம, மனம் திரும்புதல பேசாம, வருகையை பேசாம, இம்மைக்குரியதை மாத்திரம் பேசினால் வேதம் சொல்கிறது அவர்கள் அதிக அவபக்தி உள்ளவர்கள் ஆவார்கள். இப்பொழுது எத்தனை பேர் நான் பேசுறது புரியுது? ஏமா, நான் ஒரு பெரிய திருச்சபையில் தமிழ்நாட்டில் பிரசங்கம் பண்ணேன். பிரசங்கம் பண்ணி முடிச்சுட்டு ஒரு குடும்பம் 5 சர்வீஸில் இருந்தாங்க. அந்த சர்ச்சில் 5 சர்வீஸ், 5 சர்வீஸில் அட்டன் பண்ணாங்க. முதல் சர்வீஸ் முடிஞ்சோன்னு கேட்டாங்க, நீங்கள் நெக்ஸ்ட் சர்வீஸ் நீங்கள் தான் பேசுகிறீங்களா? எஸ். வேறு மெசேஜ் பேசுவீங்களா? இதுதான். நான் சொன்னேன், இதே வேறு மெசேஜ் தான் பேசுவேன். வெளியில் போவாங்க, 3 பிள்ளைகளுக்கு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 5 பேர். நான் அவங்களை 5 சர்வீஸ்லாம் பார்த்தேன். செகண்ட் சர்வீஸ் முடிஞ்சோன்னா, பாஸ்டர் நீங்கள் நெக்ஸ்ட் சர்வீஸ் நீங்கள் தான் பேசுகிறீங்க? எஸ். இதே பிரசங்கமாக வேறு பிரசங்கம் பண்ண போகிறேன். இருந்தாங்க. 5 சர்வீஸில் முடிச்சுட்டு லாஸ்ட்டில் வந்து என்னை கட்டி பிடிச்சி அழுதாங்க. அவங்க சொன்னாங்க, எங்கள் போதகர் பெரிய தகப்பன், ஆனால் எங்களுக்கு மறுபக்கம் தெரியலை. 34 இயர்ஸ் அந்த சர்ச்சில் உட்காந்துருக்கோம், எங்களுக்கு மறுபக்கம் தெரியலை. ஆனால் கடிந்து கொள்ளுதல், சீர்படுத்துதல்ங்கிற நெக்ஸ்ட் பேஜை நான் இன்னைக்கு தான் நான் பார்த்துருக்கேன். வேதம் சொல்லுது, கடிந்து கொண்டு கண்டனம் பண்ணி புத்தி சொல்லு. அழகா பிராக்கெட்டில் போட்டிருக்கு. சீர்கேடான வீண் பேச்சு என்ன தெரியுமா? கள்ள போதகம். அவைகளில் ஒரு மனிதன் அவபக்தி உள்ளவனாய் மாறி விடுவான். அதனால தானே சினிமா ராகத்தில் பாட்டு வந்துருச்சு. அதனால தானே எங்கள் ஊர் பக்கத்தில் மெட்ராஸுக்கும் திருச்சிக்கும் திருநெல்வேலிக்கு நடுவில் ஒரு கிறுக்கு சினிமா பாட்டு போட்டு விசில் அடிச்சுக்கிட்டு இருக்கல, லூஸு. நான் பேரை சொல்லல, எம்நாட்டு அங்கே லைவ்ல போயிட்டு இருக்கலாம். இவ்வளோ சொன்னாலே போதும்ல, தெரிஞ்சிருங்களா அந்த கிறுக்கு? அதனால தானே சினிமா பாட்டு படிக்குது. சர்க்கஸ்க்கு ஒரு கோமாளி இருக்க மாதிரி இந்த கிறிஸ்தவத்தில் சில கோமாளி இருக்கு. கோயம்புத்தூர்ல ஒரு கோமாளி இருக்கு, அங்கே மதுரையில் ஒரு கோமாளி இருக்கு, மெட்ராஸில் சில கோமாளி கிடக்கு. ஏன்னா ஏமாளிகள் பெருகினதுனால இவன் கோமாளி பெருகிட்டான். சீர்கேடான பேச்சு, தவறான உபதேசம், சீர்கேடான பேச்சு கேட்கிறவர்களை அவபக்தி உள்ளவர்களை மாற்றும். முடிவு என்ன தெரியுமா? அவபக்தி உள்ளவர்களை அவர் நியாயந்திருக்க போகிறார். சத்தியத்தை சத்தியமா சொல்ல போதகரை நேசிங்க. உங்களை கடிந்து கொள்றாங்களா, நல்ல போதகரை நினைச்சுக்கிடுங்க. நீதிமான் கொட்டுறது தலைக்கு எண்ணெய் மாதிரி இருக்கும். நீதிமான் கொட்டுறது உன் தலையில அபிஷேகம் இறங்கும். ஏற்றுக்கொள்ள மட்டும் கையை தட்டுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. 8:20 ஆயிடுச்சுல்ல, ரொம்ப பேச முடியாது. ஒரு பாயிண்ட்ல எனக்கு இன்னும் 6 பாயிண்ட் இருக்கு. எனக்கு இது நிறைய வசனம் இருக்கு, விட்டுறேன். முதல்ல யாரை நியாயந்திருப்பார்? அவபக்தி உள்ளவர்கள். எல்லாம் போட்டால் தான் பொருளத்து போன அப்படிலாம் நான் சொல்லலை. உங்களுக்குன்னு எது பக்தியாக தோணுது அப்படி இருக்குங்கிறேன். ஆமாம் சொல்லுங்க. ஆமாம், தம்பி மாதிரி நீளமாக முடி வளர்க்கக்கூடாதுன்னு போட்டிருக்கு. எத்தனை இன்ச்சு பாஸ்டர்லாம் கேட்கக்கூடாது. வளர்க்கப்படாதுன்னா வளர்க்கப்படாதான். காக்கா கூடு குருவி கூடு வச்சுருவான். அப்படி இருப்பான் நம்ம மக்கள் ஒரு சைஸாக இருப்பாங்க. அம்மா திடீர்னு மீசை வைக்க மாட்டாங்க, தாடி மட்டும் வச்சுருப்பாங்க. சிலர் தாடி இருக்க மாட்டாங்க, மீசை மட்டும் வச்சுருப்பாங்க, ஒரு சைஸாக இருப்பாங்க. சிலருக்கு நான் பேசுகிறது விளங்கும் என்று எண்ணுகிறேன். ஆமாம், அதுவும் தாடி மீசையும் சேர்த்து வச்சா கூட பார்க்க ஒரு மாதிரி இருக்கும். அந்த மீசை இல்லாமல் தாடி மட்டும் இருந்தால் பரிதாபமாக இருக்குது.
நம்ம ஊரில் இந்த எருமாடுக்கு இந்த காடி வைப்பாங்க தெரியுமா, அது ஸ்ட்ரைக் பண்ணிடும், மேலே தவிடு போடுவாங்க. அது குடிச்சிட்டு அப்படி எழும்பும்போது சிலரை பார்த்தீங்களா மேலே ஒட்டியிருக்கு, கீழே மட்டும் தான் ஒட்டியிருக்கு. அது மாதிரி தான் சில பயக்கில் ஒட்டியிருக்கு. இதான்ப்பா அவபக்தி. நீனே பாரு, லட்சணமாக இருக்கான்னு பாரு, உன்னே நீனே பார்த்துக்க. இப்போ தேடி கண்டுபிடி, ஆயிரங்களை கண்டுபிடி. இது சரியா இருக்கா, அது சரியா இருக்கா, என் ட்ரெஸ் கோடு கரெக்டாக இருக்கா? ஹலோ, அவபக்தி உள்ளவர்களை அவர் நியாயந்திருக்க போகிறார். அம்மா, நானும் சரி, கேட்கிற நீங்களும் சரி, ஆண்டவர் யாரையும் விட மாட்டார். எங்களுக்கு 2 கொம்பு ஒன்றும் கிடையாது. நான் சொன்னோம்ல, முதல் நியாயத்திற்பு அதிக ஆக்கினை அடைவோம் என்று அறிந்து உங்களில் அநேகர் போதகராகாதிருப்பீர்களாக என்ற பயத்தோடு நிற்கிறேன். ஆமென். டபுள் ஹானர் இருக்குது, உண்மை. இரட்டிப்பான கனம் ஊழியர்களுக்கு உண்டு, உண்மை. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவரை கனம் பண்ணுவார், உண்மை. ஆனால் பைபிள் சேஸ் அதிக ஆக்கினை அடைவோம் என்று அறிந்து உங்களில் அநேகர் போதகராகாதிருப்பீர்கள். ஊருக்கெல்லாம் உபதேசம் பண்ணிட்டு நான் அதில் தப்பிட்டா அதில் நான் பரலவும் போக முடியாதுல்ல. ஓகே, நம்பர் 2. அதை அப்படி விட்டுட்டு இன்னும் ஒரு வசனம் வேணா வாசிக்கலாமா? அந்த டைட்டஸ், அந்த தீத்து 2ஆம் அதிகாரம் 12-13 வாசிக்கிறீங்களா? தீத்து 2ஆம் அதிகாரம் அதனுடைய 12-13 வாசிங்க. நாம் அவபக்தியையும் லௌகிக இச்சைகளையும் வெறுத்து, எதை வெறுக்கணும்? அவபக்தியை வெறுக்கணும். எல்லாரும் சொல்லுங்கம்மா, என்ன வெறுக்கணும்? இம்மா சத்தமா சொல்லுங்க, எதை வெறுக்கணும்? அவபக்தி, லௌகிக இச்சை, உலக பிரகாரமான இச்சைகள். சொல்லுங்க, உலக பிரகாரமான லிப்டிக் போடுறது, நகை பாலிஷ் போடுறது. சொல்லுங்க, அது சோப்பு கலரில் போட்டால் தெரியும், சில வெள்ளை கலரில் போட்டிருப்பாங்க. எல்லாம் தான் ஏசுநாதருக்கு தெரியுமா? அது ஸ்கேன்லேயே அவ்வளோ தெரியுது. ஒன்று சொல்ல மாட்டேங்க. ஆமாம், அடிக்கடி ஏர்போர்ட்டில் போகிறோம்ல, உள்ளே போட்டால் சில அந்த நெதர்லாந்தில் அன்றைக்கி பார்த்தேன், நான் வித்தியாசமாக இருந்துச்சு. எப்படி பண்ணுறேன்னா, நம்ம பேக்கை ஒரு சிப் எடுத்து அதை அப்படி தடவி பார்த்து கண்ணுக்கு முன்னால் லேபில் போட்டு டெஸ்ட் பண்ணுறான். நான் ஒருத்தர் கேட்டேன், நான் பைபிளாக வச்சுட்டு போகிறோம், பேக்கில் வச்சுட்டு போகிறோம், இதை போட்டு செக் பண்ணுறேன். அப்போ வந்து சொன்னேன், உங்களுக்கு தெரியாது பாஸ்டர், உலகத்தில் கூடின போதைப் பொருள் இருக்குது, அதில் பேக்கில் முக்கி கொண்டு வந்துடுவான், அங்கே போய் தண்ணியில் முக்கி எடுத்துருவான், இதை கூட தடவி பார்க்குறான்னா. ஓஹோ, அப்படியா கதானே. ஏன்னா வெளிநாடு அனுப்பும்போது ஒரு போதகர் சொன்னார், வெளிநாட்டிலேருந்து யாராவது பழைய பேக் தந்தால் வாங்காதுங்க பாஸ்டர், பழைய பேக்கில் ஏதாவது போதை பொருள் தடவி இருப்பான், நீ உள்ளே போயிருவியா, அவன் பேக் அவன் வாங்கிடுவான்னாரு. அதுலேருந்து ரொம்ப கவனமாக இருந்து கேட்டீங்களா, யாராவது தந்தால் வேண்டான்றோம்ல, நான் உள்ளே போயிடப்படாதுல்ல. இல்லை, இங்கே தான் இருக்கீங்களான்னு ரொம்ப கோபமாக இருக்கீங்களோ? ஆமீன் சொல்லுங்களேன். எங்கள் போட்டிருக்கு பற்றியலா, லௌகிக இச்சைகள் என்ன செய்யணும்? ஏம்மா சொல்லுங்க, ஏம்மா சொல்லுங்க, ஏம்மா ஒழுங்காக முடிது, ஒழுங்காக என்னதை கேட்டாலே தலை பார்த்தா பரிதாபமாக பறக்கு. அதில் வேற ஹீட்டர் வச்சு இந்த அயன் பாக்ஸ் வச்சு சுருட்டி விட்டா எப்படி இருக்கும்? அதுக்கு கருகிருங்களா? நம்ம அது கூட நம்ம மக்களுக்கு இப்போ பாருங்களா, அதை வச்சு சுருட்டி இப்படி இங்கே மாதிரி சுருட்டி அங்கே சுருட்டி சிகை அலங்காரம், நகை அலங்காரம். ஆமாம், இது லௌகிக இச்சைகளம்மா. நம்ம அழகாக நீட்டாக இருப்போம், அழகாக இருப்போம். லௌகிக நிறைய இச்சைகள் உலகத்தில் வருகிறது. வாகனம் வச்சுருக்க தப்பு இல்லை. ஆமாம், ஒருவேளை தேவன் தந்தா செய்யலாம். நல்ல வாகனம் வைக்கிறது தக்குல, அதனால் ஆடியில் தான் போக வேண்டியதில்லை. நம்ம ஆடி வாங்கினாலும் மெட்ராஸில் ஆடியில் தான் ஆடிட்டு தான் போகணும், அது வேற கதை. இங்கே ரோட்டில் மாதிரி நான் ஆடாமே போக முடியும்? சிலருக்கு அது ஆசீர்வாதம், ஆடி வாங்குறது ஆசீர்வாதம். ஏன் நல்ல குடும்பத்திற்கு ஏற்ற ஒரு 7 சீட்டோ 5 சீட்டோ நல்ல வாகனம் போகிறது தப்பு இல்லை. ஆனால் இச்சை என்ன தெரியுமா? இப்போ சிலருக்கு ஹெலிகாப்டர் வேணுமா? ஒரு தம்பி பேசிட்டு இருந்தோம்ல, நான் ஹெலிபேட் வாங்க போகிறேன் சொன்னேன். மக்கா, நீ மட்டும் ஹெலிபேட் வாங்கல, எங்கேயாவது பேரிடவில் நடக்கும்போது பணத்தை கூட ஹெலிகாப்டர் தானே ஏற்றிட்டு வரான். எனக்கு உங்களுக்கு புரியலையோ? ஹெலிகாப்டர் வாங்க போகிறேன்னா ஹெலிகாப்டர் ஒன்றே மட்டுமே ஏற்றிட்டு வராங்க, பணத்தை கூட அதில் தான் ஏற்றிட்டு வராங்க. இதெல்லாம் லௌகிக இச்சைகள். பைபிள் சொல்றது, இச்சையினால் உலகத்து உண்டாக கேட்டுக்கு நீங்கள் என்ன செய்யணும்? தப்பணும். பாருங்க, வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இந்த உலகத்தில் ஜீவனம் பண்ணுங்கள். வாவ், இந்த உலகத்தில் எப்படி ஜீவனம் பண்ணணும்? ஜீவனம் பண்ணணும் தேவ பக்தி உள்ளவர்களா. இவன் நமக்கு முன்னோடியாக இருந்தவங்க ரட்சிக்கப்பட்டு அன்னைக்கு நகையை கலத்தினாங்க. புரியுதா நான் பேசுறது? அந்த காலத்தில் 25 வருஷம் 30 வருஷத்துக்கு முந்தி இன்னைக்கு பரிசுத்தமான கொஞ்சம் லிபரல் பண்ணியிருக்காங்க. எப்படியாவது ஆத்துமாக்கள் வரட்டுமே, எப்படியா ரட்சிக்கப்பட்டு வரட்டுமே. அன்னைக்கு ஒரு பிடி பிடிச்சாங்க. 50 வருஷத்துக்கு முந்தி 40 வருஷத்துக்கு முந்தி ஞானஸ்தானத்தில் ஒரு பிடி பிடிச்சாங்க. அது தப்பு ஒன்றும் கிடையாது, கரெக்டுன்னு நான் சொல்கிறேன். ஏன் தெரியுமா? தேவ பக்தியாய் ஜீவனம் பண்ணுறதுக்கு அன்னைக்கு சரியான இடத்துல கொண்டு வந்தாங்க. இன்னைக்கு எப்படி ஆகிலும் ஆத்துமாக்கள் கொண்டு வர வேண்டும் என்று பரிசுத்தவான்கள் கொஞ்சம் இறங்கி வந்தது கொஞ்சம் சிலருக்கு வாய்ப்பாக போச்சு. கவனிங்க, நிறைய பேசிட்டு போகலாம். அந்த 4ஆம் வசனத்தை கூட வாசித்துருவீங்களா? இந்த நியாயாதிபதிகள், சாரி, அந்த ஜூட், அந்த அதில் 4ஆம் வசனத்தை வாசிங்க. யூதாவில் 4ஆம் வசனத்தை வாசிங்க. 4ஆம் வசனம். ஏனெனில் நமது தேவனுடைய கிருபையை
காம விகாரத்துக்கு ஏதுவாக புரட்டி. எப்படி இந்த கிரேஸ் பிரீச்சர்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா? கிரேஸ் பிரீச்சர்ஸ், ஹைப்பர் கிரேஸ். ஆஹா, ஐயாவா, ராஜாவா, கிருபை தப்பு இல்ல. ஹைப்பர் கிரேஸ் ஒரு உபதேசம் இருக்கு தெரியுமா? சிங்கப்பூர்ல இறங்கின சரக்கு துருபதேசம், கள்ள உபதேசம். எப்படி புரட்டுறாங்க? ஏனெனில் தேவனுடைய கிருபையை காம விகாரத்துக்கு ஏதுவாய் புரட்டி. கிருபை எல்லாத்தையும் பார்த்துக்கிடுமா? ஐயா, வசனத்தை தெரிஞ்சிட்டு போங்க. அதனாலதான் பாரத்தோடு நான் பேசுறேன். ஏன் தெரியுமா? ஒரு காலத்துல எவனோ ஒருத்தன் பேசினான், இன்னைக்கு எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. கள்ள உபதேசம் எப்படி பரவுது? ஏமா, அவ உபச்சாரம் பண்ணா கரெக்ட், ஏசுநாதனை கூட்டிட்டு வந்தாங்க கரெக்ட், நியாயப்பிரமாணத்தின்படி கல்லறிஞ்சு கொள்ள வந்தாங்க. ஏசு என்ன சொன்னார் தெரியுமா? நானும் உன்னை யாக்கனைக்குள்ளாக தீர்க்கல. அது கிருபை. சொல்லுங்க. ஏமா, சாக போனவளை, கல்லறிஞ்சு கொல்ல போனவளை தடுத்தது கிருபை. ஆனா வேதம் சொல்லுது கிருபையும் சத்தியமும் ஒன்றை ஒன்று முத்தமிடும். கிருபையும் சத்தியத்தையும் பிரிக்க முடியாது. கிருபை அவளை பாதுகாத்தது. அடுத்த வார்த்தை சொன்னார், நீ போ, இனி பாவம் செய்யாதே. சத்தியம். கையை உயர்த்தி ஒரு அல்லையில சொல்லுங்க பார்க்கலாம். இவங்க இது அதெல்லாம் பேச மாட்டாங்க. நீ எப்படி வாழ்ந்தாலும் பரவாயில்ல. நோ நோ நோ. கிருபை பாதுகாக்கும், சத்தியம் பாவம் செய்யாமல் பாதுகாக்கும். அழியாமல் பாதுகாக்கிறது கிருபை. இனி நான் அழிஞ்சு போகாம என்ன பாதுகாக்கிறது சத்தியம். யோவான் 14:14, 17:17, உடைய சத்தியத்தினால் அவளை பரிசுத்தமாக்கும் வசனமே சத்தியம். அப்ப ஆண்டவர் நியாயம் தீர்க்க போகிறார். யாரை? அவபக்தி உள்ளவர்களை. ரொம்ப கவனம், அவபக்தியாய் வாழாதிருங்கள். கையை உயர்த்தி ஒரு அல்லையில சொல்லுங்க. பக்தியா வாழ்றதுக்கு முயற்சி பண்ணுங்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவர் அறியாத மக்கள் அவங்க அறிஞ்ச பக்தியில் எப்படி இருக்கிறாங்க? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பக்தியா வாழ முயற்சி பண்ணுங்க. நல்ல ஜெபம் பண்ணுங்க, நல்ல வேதம் வாசிங்க, குடும்ப ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சர்ச்சுக்கு ஒழுங்கா வாங்க, கூட்டங்களுக்கெல்லாம் வாங்க, பிள்ளைகளை நல்ல ஒழுக்கத்தில் வளருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. வீட்டில் சீரியல் வாரியில் விளக்குமாறு ஒன்றும் ஓடக்கூடாது. உன் பிள்ளை நைட்டு 10 மணிக்கு மேலே அவன் பெட்ரூமில் கதவை பூட்டிட்டு சேட்டை பண்ணதான்னு பார்க்கணும். பக்தியாக பிள்ளைகளை வளர்க்கணும். இன்னைக்கு நிறைய குடும்ப டிவோர்ஸு காரணம் செல்ஃபோன். நிறைய வாலிப தம்பிமார் மனைவிட்ட பேசுறதில்ல, கல்யாணம் முடிச்சு கொஞ்ச நாளில் டிவோர்ஸ். காரணம் செல்ஃபோன். நிறைய குடும்பம், நல்ல குடும்பங்கள், தரமான பிள்ளைகள் பிறந்த பிற்பாடு கூட இவன் போய் பார்க்க முடியல, அதுக்குள்ளே டிவோர்ஸ் ஆயிட்டு. ஆமாம், காரணம் என்ன தெரியுமா? செல்ஃபோன். கம்ப்ளைண்ட் நான் விசாரிச்சிருக்கேன் நேரடியா. இவன் சொல்கிறான் அவன் செல்ஃபோனையே பார்த்துக்கிட்டு இருக்கா, அவன் சொல்ல இவன் செல்ஃபோனில் பேசிக்கிட்டு இருக்கான். அது பாடு ஒரு பிள்ளை பிறந்திருக்கு பார்த்தீங்க, அதான் பாவம். நான் பேசுறது புரியுதா? இவங்க டிவோர்ஸ் வாங்கிட்டாங்க. அவன் வளர்ந்து வரும்போது கேட்பாம்ல, என் அப்பா எங்கன்னு கேட்பாம்ல. ஒருவேளை அவன் வேற கல்யாணம் பண்ணிட்டான்னா அன்னைக்கு அவன் பாவம்ல. அந்த பையன், இந்த பையன் வேற கல்யாணம் பண்ணிட்டான், அந்த பையன் பரிதாம்ல. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? தேவபக்தியை வளர்த்திருந்தா, சொல்லி கொடுத்திருந்தா. இப்படி செய்யாத, மக்களை இப்படி செய்யக்கூடாது, ரொம்ப அடிக்க வேண்டாம், திட்ட வேண்டாம், அவமானப்படுத்தணும். பிள்ளைகளை சொல்லி கொடுங்க. இப்படி பேசு, பெரியவங்களுக்கு ஸ்தோத்திரம் பண்ணு, எளிமை நில்லு. ஏன் உட்காந்துருக்க? எங்கள் அப்பா சொன்ன காலுக்கு மேலே கால் போடாதா, பெரிய ஆட்களுக்கு உட்காராது, எளிமை நில்லு. இப்படிலாம் சொல்லி கொடுத்து வளர்த்தாங்க. இப்படிலாம் சொல்லி கொடுத்து வளர்த்தாங்க. ஏன் காலுக்கு மேலே கால் போட்டு ஆட்டிகிட்டு இருக்க? எப்படி ட்ரெஸ் பண்ணியிருக்க? இதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. அன்னைக்கு கஷ்டமாக இருந்துச்சு. இன்னைக்கு நான் சொல்கிறேன், ஐ தேங்க் காட், ஐ தேங்க் ஃபாதர், தேங்க் மாம் அண்ட் டாட். என் அப்பா அம்மாவுக்கு நன்றி சொல்கிறேன். நல்ல வளர்த்ததுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேதம் சொல்லுது, பிள்ளையாண்டானை நடத்த வேண்டிய விதமாய் நடத்து, முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். அன்னைக்கு 55 வருஷம் எங்கள் அப்பா ஊழியம் செய்து என்கிட்ட சர்ச்சை தந்தாக. 23 வருஷத்துக்கு முந்தைய 66 ரூபா தான் காணிக்க இருந்துச்சு. அப்போ என்ன தந்திருப்பாங்க? எனக்கு புது ட்ரெஸ் கூட வாங்கி தரல. ஆனால் சொல்லுவாங்க, இது காணிக்க போனோம், இதை கவனமாக செலவழிக்கணும். சொல்லி தந்தது இன்னைக்கு ஞாபகம் இருக்குது. இன்னைக்கு நான் என் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்குறேன், நல்ல ட்ரெஸ் பண்ணுங்கம்மா, நல்லா படிங்க, நல்லா செய்யுங்க, காணிக்க பணம் தவறு பண்ணக்கூடாது. ஏழைகளின் வேர்வை ஊழியம் செய்கிறதுனால தோத்திரம். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி உனக்கு கிடைக்குது, நன்றி உள்ளவனாயிரு. நான் சொல்ல தவறவில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஓகே, நம்பர் 2, 2வது காரியத்துக்கு போயிடலாமா? ஏற்கனவே நான் அதை சொல்லிட்டேன். நான் அதை 2வது குறிப்பை ஈஸியாக நம்ம கடந்து போயிடலாம். யோவான் 12ஆம் அதிகாரம் 40, 46, 48 வரை வாசிக்கலாம். இல்லை, நம்ம ஏற்கனவே அதை பேசிட்டோம். அதனால் யாருக்கு நியாய தீர்ப்பு? வசனத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு போதும்னு நினைக்கிறேன். அது 2வது சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன். அதை நான் அதை பேசினேன். அந்த புக்கை பற்றி பேசும்போது நான் பேசினேன். தேவனுடைய வசனத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் நியாய தீர்ப்பு. 2 தெசலோனிக்கர் 1:7 சுட்டி காட்டினேன். வசனத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். சில நேரம் கடினமாக இருக்கும்.
ஏம்மா எப்போதும் ஆண்டவர் சில பைபிள் 2 வார்த்தைமா, 2 வார்த்தையில் பைபிளை முடிச்சிடலாம். ஒன்று ஆறுதலும், இன்னொன்று மாறுதலும். எல்லாரும் சொல்லுங்க. முதல்ல சகோதரமார் சைடில் ஆறுதல்னு சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் மாறுதல்னு சொல்லுங்க பார்க்கலாம். சத்த 2 பேர் சேர்ந்து சொல்லுங்க, ஆறுதலும். இன்னைக்கு மக்களுக்கு என்ன வேண்டாம் தெரியுமா? ஆறுதல் வேணும். ஆனால் விஷயம் என்ன தெரியுமா? மாறுதல் வந்தால் ஆறுதல் தானா வரும். ஆமீன் சொல்லுவோமா? வசனத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு தான் நியாய தீர்ப்புமா. வசனத்தில் மாறுதலும் வரும், வசனத்தில் ஆறுதலும் வரும். சில வாரம் கர்த்தர் வாக்குத்தத்தங்களை குறித்து ஆறுதலாய் பேசுவார். சில நேரம் எனக்கு மாறுதல் தேவைன்னா என் வாழ்க்கைக்காய் கர்த்தர் பேசுவார். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா, glory be to God. மூன்றாவது third one, வேகமாக போகிறேன். 2 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். மறுபடியும் again the second Thessalonians chapter 1 verse 7. அங்க என்ன வாசிக்கிறோம்? தேவனை அறியாதவர்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்கள். கவனிங்க, பைபிள் வாசிக்கிறோம், கீழ்ப்படியாவின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வரும். அல்லேலூயா, ஆமென். 2ஆம் சங்கீதத்தில் வாசிக்கிறோம்ல, குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமல் இருக்கும்படி அவருடைய பாதத்தை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்தினுடைய கோபம் பற்றி எரியும். அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் சூளையை போல் எரிகிற நாட்கள் வருகிறது. கீழ்ப்படிய வேண்டும், ஏத்தனுக்க கூடாது. கர்த்தர் பேசினா அதுக்கு கீழ்ப்படிச்சிருங்க. கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோமா? சந்தோஷம் அல்லேலூயா சொல்லுங்களேன். ரட்சிக்கப்பட்டு ரொம்ப நாளாக சில காரியத்தில் நீங்கள் பழைய பாரம்பரியத்தில் இருப்பீங்க. கர்த்தர் பேசுவார், அதை கீழ்ப்படிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கணும். சந்தோஷம் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென், தோத்திரம். கீழ்ப்படியாத பிள்ளைகள் மேலே தேவ கோபாக்கியம். கீழ்ப்படியாதவங்களுக்கு நியாயத்து இருப்பான். அதனால் சுவிசேஷத்தை கீழ்ப்படிய வேண்டும். எதுக்கு இந்த கன்வென்ஷன் கூட்டங்கள்? எதுக்கு ஐயா இவ்வளோ பிரயாசப்படுறாங்க? எத்தனை லட்சங்களை செலவழிக்கிறாங்க? ஏன்? தோத்திரம். ஆமென். வசனத்தையும் கொடுத்து அசனத்தையும் கொடுத்து மீட்டிங் போட்டு ஈட்டிங் போட்டு பிஃபோர் மீட்டிங் ஆஃப்டர் ஈட்டிங். எதுக்கு? சில சர்ச்சில் ஒரு கிளாஸ் தண்ணி கூட தர மாட்டாங்க. ஆத்மாவின்னு சொன்னால் நம்ம ஆத்மா கொண்டு போயிடணும். இங்கே அப்படி இல்லை. தோத்திரம். நல்ல பிரியாணி போட்டு ஜம்முன்னு சாப்பிட்டு சந்தோஷம் இல்லை. எதுக்கு இந்த செலவு? எப்படி ஆகல நீங்கள் வசனத்தை கீழ்ப்படிச்சிடணும். ஒரு கூட்டம், ஒரு ஆயிரக்கணக்கான கூட்டம் அந்த ஏரியாவில் ரட்சிக்கப்பட்டு பரலோகம் போயிடாதா? அதுக்கு தானே எங்களுக்கு ஆசை. கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்களேன். ஏன் விபிஎஸ்க்கு நாங்கள் சாப்பாடு போட்டு ஏன் விபிஎஸ் நடத்துகிறோம்? உபவாச கூட்டத்தில் ஏன் சாப்பாடு போட்டுறோம்? எப்படி ஆயிலும் ஒரு கூட்டம் வசனத்துக்கு வாழ்ந்துடாதா? ஒரு கூட்டம் இயேசுக்காக வாழ்ந்துடாதா? ஒரு கூட்டம் கர்த்தருக்காக வாழ்ந்துடாதா? அனித்தியமான பொருளினால உங்களுக்கு உலகத்துக்கு நண்பர்களை சம்பாத்தியம் பண்ணுதுன்னு போட்டிருக்க. அதுக்காக தான் இவ்வளோ பிரயாசங்கள். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமென். 3வது, வசனத்துக்கு உபதேசத்துக்கு கீழ்ப்படியாதவர்களுக்கு நியாய தீர்ப்பு. பேசும்போது யார் நான் பேசலாம், ஐயா பேசலாம். ஐயா சொன்னாங்களே, என்னோட சீனியர் அவங்க, எனக்கு அண்ணாச்சி அவங்க. அப்போ என்னையோட அனுபவம் அவங்களுக்கு அதிகம் இருக்கும். அவங்க சொன்னால் கேட்கணும். நான் ஒரு உபாத்தியார், நான் ஒரு டியூஷன் டீச்சர். நான் காலையில் இடத்த காலி பண்ணி போயிடுவேன். நான் என் வேலையை முடிச்சுட்டு போயிடுவேன். அவ்வளோதான். கர்த்தர் நல்லவர். ஆமென். சந்தோஷமா அல்லேலூயா சொல்லுங்களேன். பாஸ்டருக்கு போனோன்னு ஒரு ஃபோன் பண்ணுவேன். அதுக்கு பிறகு ரீகான்டாக்ட் பண்ணக்கூட நல்லா ரொம்ப போகிறதில்ல. போனோன்னா ஐயா போய் சேர்ந்துட்டேன். அதுக்கு பிறகு கூட ஃபோன் பண்ணி கேட்க கூட எனக்கு முடியாது. அப்படி நான் ரொம்ப ஆள். எங்கேயும் இதுவரைக்கும் 35 வருஷமாக கன்வென்ஷனில் பேசுகிறேன். எந்த விசுவாசி வீட்டுக்கு நான் பாஸ்டர் அறியாமல் நான் பேசுனதே இல்லை. யாராவது நிரூபிக்க முடியும்னா தமிழ்நாட்டில் நிரூபிச்சிருங்க. ஆன்லைனில் தான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஒன்று எங்கள் சொந்தக்காரங்களாக இருக்கணும், அல்லது என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளாக இருக்கணும், அல்லது வேறு ஊரில் என் விசுவாசிகள் இருக்கணும். இதை தவிர நான் போய் பிரசங்கம் பண்ணுற கன்வென்ஷனில் 35 இயர்ஸாக பேசுகிறேன். ரீகான்டாக்ட் நான் பண்ணவே மாட்டேன். அது ஏன் வேலை கிடையாது. அந்த ஊழியம் செய்தால் நான் அட்டூழியம் செய்கிறேன்னு அர்த்தம். நல்லா பிரசங்கம் பண்ணி கொஞ்சம் வேற கவர் பண்ணி அவங்களுக்கு அட்டர் நம்பர் சர்வாத்து பாஸ்டர் தெரியாமல் பைபாஸ் பண்ணால் அது ஊழியம் இல்லை, அட்டூழியம்னு அர்த்தம். அது ஏன் ஊழியம் கிடையாது. நான் இதுக்கு கிரயம் செலுத்தலை. இதுக்கு கிரயம் செலுத்தினது ஐயா பெர்னாட்ஸ் ஐயா. தியாகம் பண்ணி கண்ணீர் வடித்து ஃபாஸ்டிங் பண்ணி. இது நான் உபாத்தியார். நான் என் வேலை வார்த்தைகளை சொல்லிட்டு நான் போயிட்டே இருக்கணும். அவ்வளோதான். கர்த்தர் தேவ மனுஷனை கொண்டு பேசுவார், அம்மாவை கொண்டு பேசுவார், பாஸ்டர் கின்ஸ்லியை கொண்டு பேசுவார். ரைட், கின்ஸ்லி அப்படிதானே? ரைட். யாரை கொண்டு கர்த்தர் பேசலாம்? ஆண்டவர் பேசும்போது கீழ்ப்படிந்து பழகுங்கள். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்களேன். நான் 2 மாசமா என் சர்ச்சில் கிடையாது, அடுத்த வாரமும் கிடையாது. ஜனங்கள்லாம் கோவப்படுறாங்க. 2 மாசமா என் சர்ச்சில் இல்லைண்ணா. என் பையன் தான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காப்லங்க. ஏற்கனவே சொல்லி வச்சிருக்கிறேன், மனுஷனை விக்கிரகமாக மாற்றிடாதுங்க. ஆண்டவர் நல்லவர். ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து 2 மாசமான என் சர்ச்சில் சண்டே சர்வீஸ் எல்லாம் இல்லை. ஜனங்கள் வராங்க. நான் சொன்ன கர்த்தருடைய வார்த்தைகள். யாரை கொண்டு கர்த்தர் பேசுவார்? அடுத்த வாரம் ஒரு கெஸ்ட் இருக்கிறாங்க. யாரை கொண்டு கர்த்தர் பேசுவார்? தேவனுடைய வார்த்தையை கேளுங்க. கீழ்ப்படிக்காத ஆசீர்வாதம். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்களேன். ஓகே, கமான், வேகமாக போயிடலாமா? 4வது ஒரு காரியத்தை பார்க்கலாமா? டைட்டஸ் தீத்து 3ஆம் அதிகாரம் 10-11 வசனங்களை வாசிங்கள். அவன் தன்னில் தானே ஆக்கினை தீர்ப்புடையவனாய்
அறிந்திருக்கிறாயே. யாரு? வேத புரட்டன். சொல்லுங்க, வேத. இம்மா பரிசுத்தாய்ப்பட்டு அந்நிய பாஷை பேசணும்னு பைபிளில் சொல்லுது. அந்நிய பாஷை இல்லைன்னா வேத புரட்டன். ஞானசானம் குழந்தை கொடுக்கக்கூடாது, ஞானசானம் தெளிப்பு கொடுக்கக்கூடாது. பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தில் தான் ஞானசானம் கொடுக்கணும், வேத சத்தியம். இல்லை நான் இயேசுவி நாமத்தில் கொடுப்பேன்னா வேத புரட்டு. எல்லாம் இங்கே தான் இருக்கீங்களா? சனிக்கிழமை தான் கடவுளை ஆராதிக்கணும், 7வது நாள் ஓய்வு நாள், சனிக்கிழமை தான் கடவுளை ஆராதிக்கணும் அப்படின்னு சொன்னால் அது வேத புரட்டு. அரபு தேசத்தில் வெள்ளிக்கிழமை லீவா, வெள்ளிக்கிழமை ஆராதிக்கலாம். அவரை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வரும். வேதத்தை பேலன்ஸ் இல்லாமல் எனக்கு ஏதோ தெரிஞ்சிச்சுன்னு சொல்லி நான் பேசினா வேத புரட்டு. வேத புரட்டருக்கு நியாய தீர்ப்பு அப்படின்னா வேத புரட்டை கேட்டால் எனக்கும் நியாய தீர்ப்பு. ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். வேதத்தை புரட்டி பேசுறது, இம்மைக்குரிய காரியத்தை பேசுறது, பரலோகத்தை பேசுறது இல்லை, தவறா பேசுறது. ரொம்ப கவனமா இருங்க. அன்னைக்கே சொல்லுது கள்ள போதகர்கள் வேதம் சொல்லுது, வேத புரட்டர்னு வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா, ஆண்டவருக்கு என்னாலும் மகிமை உண்டாகட்டும். வேத புரட்ட அவர் நியாயத்திற்கு நிறைய இப்போ அந்த கல்ட், நாங்கள் அதை பைபிள் காலேஜில் டீச் பண்ணுறேன். அதில் ஒரு பாடத்தை எடுத்தேன் போன செமஸ்டரில் ஒரு பைபிள் காலேஜில். கல்ட் எப்படி வேத புரட்டு வருகிறது சொல்ல முடியாத வேத புரட்டுகள். ஜனங்கள் பாவம், ஜனங்கள் வஞ்சிக்கப்படுகிறார்கள். ஒரு பெரிய பரிசுத்தவாட்டி எங்களுடைய குடும்பத்தில் பெரிய தியாகி. அவங்கெல்லாம் ஒரு காலத்தில் ஆண்டவருக்காக எது எல்லாமே இழந்தவர்கள். இன்னைக்கு சொன்ன பார்த்தீங்களா, அந்த விசிலடிக்கிற அந்த கோமாளி கூட்டத்தை பார்த்துட்டு சொல்கிறாங்க, ஏய் சாமுவேல் என் கண்ணு இப்போ தான்டா திறந்திருக்கு அப்படிங்காக. பெரிய பரிசுத்தவாட்டி. நான் அப்போ நினச்சேன், டாடா இவ்வளவு படித்தவங்க, இவ்வளோ பெரியவங்க, இவ்வளோ ஸ்தாபனத்தில் உபதேசத்தில் இருந்தவங்க இந்த விசிலடிச்சாங்க கூட்டத்தில் சேர்ந்துட்டாங்கன்னா அப்போ எவ்வளோ வஞ்சிக்கிறது பிசாசு. நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டு போனேன், எல்லாம் ஆச்சரியப்பட்டு போனேன். வேத புரட்டுக்கு கவனமாக இருங்க. உங்கள் கையில் பைபிள் இருக்கு, மேன்வல் உங்கள் கையில் இருக்கு. ஆமேன். வானத்திலிருந்து தேவதூதனே வந்தாலும் என்ன செய்யக்கூடாது, ஏற்றுக்கிடக்கூடாது. கர்த்தர் எழுதி தந்திருக்கிறார். கையை உயர்த்தி அல்லேலூயா. வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்துங்கிற வேத பொருட்டு கவனம் பாருங்க. அவர்களை நியாயம் தீர்க்க போகிறார். கர்த்தர் நல்லவர். ஓகே, அடுத்த பாருங்க, 5வது பாருங்க, மத்தேயு 23ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிங்கள். மேத்யூ சாப்டர் 23 verse 14. மாயக்காரராகிய வேத பாரகரே. மாயக்காரன் யாரு? ஏமாத்து பாட்டி. வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறை வெளியே எப்படி இருக்கும்? நல்ல கிரானைட்ஸ், நல்ல மார்போனைட்ஸ், நல்ல மார்பல்ஸ். உள்ள என்ன இருக்கும்? அசிங்கம், நாற்றம், புழு, எலும்பு. அதான் மாயக்காரர்கள். இல்லாத ஒன்றை இருக்கிற மாதிரி காட்டுது, ஜபம் இல்லாமல் ஜபிக்கிற மாதிரி காட்டுது, பரிசுத்தம் இல்லாமல் பரிசுத்தம் இருக்கிற மாதிரி காட்டுது. உபதேசக்காரர்கள். இயேசு சொன்னார், மாயக்காரரை வேதபாரகரை உங்களுக்கு ஐயோ என்று சொன்னார். மாயக்காரன வேதபாரகரே உங்களுக்கு ஐயோ, பார்வைக்கு நீண்ட ஜபம் பண்ணி விதைகளை வீட்டை பட்சித்து போடுகிறீர்கள், இது நிமித்தம் அதிக ஆக்கினை அடைவீர்கள். மாயக்காரர்கள். இவன் உள்ளதை இல்லாதன்னு சொல்லணும். ஆமீன் சொல்லுங்க. இல்லாதவனை இருக்கிற மாதிரி காட்டக்கூடாது. நான் இன்னைக்கு ஊழியர் கூட்டத்தில் நேற்று பேசினேன். முதல் ராஜா சவுல், 2வது ராஜா தாவீது, 3வது ராஜா சாலமோன், 4வது ராஜா ரகபயாம். என்ன வச்சு தான் அந்த எகிப்தின் ராஜா சீசா உள்ள விட்டுறான். சீசா அவ்வளோத்தையும் பொன் பரிசையெல்லாம் அள்ளிட்டு போயிட்டான். இப்போ இவனுக்கு அப்பன் சம்பாத்தியம் பண்ண முடியல, அப்பன் சொத்தை காப்பாற்ற முடியல. இப்போ என்ன பண்ணான் தெரியுமா? அந்த பொன் பரிசைக்கு பதிலாக என்ன செய்தால் வெண்கல பரிசை செய்து அதில் கிலிட்டு கொடுத்து வச்சான். ஏன்னா ஜனங்கள் இவனும் அவங்க அப்பா மாதிரி தான் ஆட்சி செய்கிறாங்கன்னு தெரியணுமா. சரக்கு வேற உள்ள, வெளியில் கிலிட் மட்டும் பளிச்சுன்னு இருக்கு. ஆனால் ரொம்ப டெக்னிக்காக செய்கிறான், ரொம்ப குறுக்கு புத்தி இருக்கு. இவன் வரும்போது தான் தூக்கி கொண்டு வைப்பாங்க, இவன் போன உடனே உள்ள குடோனில் கொண்டு வச்சிருவாங்க. ஏன்னா ரொம்ப நேரம் வச்சா கருத்துரும்ல, சரக்கு வெளிப்பட்டுரும்ல. எல்லாம் இங்கே தான் இருக்கீங்களா? ஏமா நான் பைபிளை சொன்னேங்கிறேன். அவங்க அப்பா கஷ்டப்பட்டு பொண்ணை சம்பாத்தியம் பண்ணாரு. இது மாய்மாலம், உள்ள இல்லை, இருக்கிற மாட்டி காட்டுது. நானும் நீங்களும் மாய்மாலம் பண்ணக்கூடாது. இயேசு சொன்னார், மாயக்காரரே என்னார். மாயக்காரர்களுக்கு நியாய தீர்ப்பு. கடைசியாக பாருங்க, எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 4லிருந்து 8 வரை வாசித்து பார்த்தீங்கன்னா, 2 வார்த்தை சொல்லி முடிச்சிடறேன். 4லிருந்து 8 வரை வாசித்து பாருங்க கொஞ்சம். ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும், அந்த பரலோகத்தினுடைய அந்த காரியங்களை ருசி பார்த்தும், பரிசுத்த ஆவியை பெற்றும், பரிசுத்த ஆவியானவரை பெற்றும், தேவனுடைய நல் வார்த்தையையும் இனிவரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தும், அதாவது பரலோக ராஜ்யத்தினுடைய பலன்களை, நித்திய ஜீவனுடைய காரியங்களை ருசி பார்த்தும் மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை சிலுவையில் அறைந்தபடினால் அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புகிறதற்கு ஏதுவாய் அவர் மறுபடியும் புதுப்பிக்கப்படுகிறது கூடாத காரியம். அடுத்தால எப்படி எனில் தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழையை
குடித்து தன்னிடத்தில் பயிரிடுகிறவர்களுக்கு ஏற்ற பயிரை முளைப்பிக்கும் நிலமானது ஆசீர்வதிக்கப்படும். முள் செடிகளையும் முள் பூண்டுகளையும் முளைப்பிக்கிற நிலமோ தகாததாயும் அது சபிக்கப்பட்டதுக்கு ஏற்றதா இருக்கிறது. சுட்டெரிக்கப்படுவதே அதன் முடிவு. ஜட்ஜ்மெண்ட் யாருக்கு தெரியுமா? ஒரே வார்த்தையில பின்மாற்றக்காரர்களுக்கு, பேக் ஸ்லைடர்ஸ். யாருக்கு நியாய தீர்ப்பு? பரமையை ருசி பார்த்தவர்கள். எம்மா பின்வாங்கி போவானாகில் அவன் மேலே ஆத்துமா பிரியமாகிறாது. ஆமேன். நாங்கள் உங்களை ஊக்குவித்துக்கிட்டு இருக்கோம், அதனால தான் நீங்கள் பின்வாங்க மாட்டீங்க. என்ன ஒன்றும் பேச மாட்டீங்க? நாங்கள் ஊக்குவித்தால் நீங்கள் பின் வாங்க மாட்டீர்கள். எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? சிலருக்கு புரியலையோ? குட். பின் வாங்கக்கூடாதுமா. ஹல்லேலூயா. பின்னானவைகளை மறைந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து அழைத்த பரமழைப்பின் பந்தய பொருளுக்காய் இலக்கை நோக்கி தொடுகிறேன். ஹல்லேலூயா. ஆமென். வார்த்தைகளை சொல்லி முடிக்கிறேன். கடைசி ஒரு வார்த்தை மட்டும் முடிங்க. மத்தேயு 5:22 Matthew 5:22. ஓ சாரி, நேரம் அதிகமாயிடுச்சு. ஐம் சாரி பாஸ்டர். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்பவன், நியாய தீர்ப்புக்கு எதுவாக போதும், தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்கிறவன் நியாய தீர்ப்புக்கு எதுவாக இருக்கிறான். அம்மா, கூட பிறந்த சகோதரனா இருக்கலாம், உங்க சர்ச்சில் உள்ளவங்க டியர் பிரதர்ஸா இருக்கலாம், உலகத்தில் பிறந்த அத்தனை பேர் நம்முடைய சகோதர சகோதரிகள் நியாயமில்லாமல் கோபித்துக் கொண்டால் நியாய தீர்ப்பு. கண்களை மூடுவோம், ஜெபம் பண்ணுவோம், எழுப்பி நிற்போம். ஹல்லேலூயா. Glory to God.